கூட ஏமாந்தோம், அவனுக்குள்ள தெரியும் உங்களை. நான் என்ன கேட்குறேன், பாண்டியன் நெடுஞ்சனே அரசவையில் இருக்கான், பொம்பளை பிள்ளை நடமாடிட்டு பக்கத்தில் பாண்டி மாதிரி இருக்கு. அப்போ நடனமாட்ட பிள்ளைய ஒரு பிள்ளை பார்த்துருக்கானவங்க. அல்லது பாண்டி மாதிரி இறங்கி போயிட்டா, தலைமை வருத்தம் தன்மை விட்டு குலமதர் தேடி கோவில் கொண்டு இறங்கி போயிட்டா. அது எதனால தெரியுதா, மாதவியை தேவையான்னு சொல்லிட்டு கோவில் வந்தான் பார்த்தீங்கன்னா. அதனால ஒரு நடனமாக பார்த்து போகும்போது தான் அந்த கொண்ட சிலம்பு பாருங்க, அது வந்து அந்த விதி இங்கே வந்து அடிக்க மன்னர்கள் பூரா இந்த வேலை பார்த்துருக்கான். பூரா பழனி டாக்டர் காளிமுத்தோட அப்பா அப்பவுமே இருந்துப்பார் கூட தெரியும். மன்னன் காலி சிட்டுக்குருவியை பூரா கொண்டுட்டாங்க. அது இந்த செல்போன் டவர் வேற கொள்ளுங்க. சிட்டுக்குருவி திருநெல்வேலியில் சிட்டுக்குருவி பார்த்தா எங்கள் பங்களா பிள்ளைகள்லாம் கூட்டுருவாங்க பள்ளிக்கூடம் நடந்து. ஒரு 500 சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ளது. நான் உட்காந்து பார்த்து ரசிக்கிட்டு பறக்க வைக்கணும், ஆச்சரியமாக இருக்கும். பாரதியை நினைப்பா பண்ணான், இது பறக்கிறதெல்லாம் பார்த்து அந்த ஐயன் சந்திரன் போட்டுனான். அவள் பிச்சை எடுத்து வந்து அரிசியை குருவிக்கு போட்டுக்கான், சாப்பிடுங்க சாப்பிடுங்க போடுவானப்பா. பெத்த தமிழுக்கு சோறு விடாமல் முதியோர்களை கொண்டு வைக்காமல முன்னெல்லாம் சொன்னேன். அது பண்ணால் இங்கே கிராமங்கள் இது கிராமம் தானே, பெரம்பலூர்னு டவுன்னு சொன்னால் நான் ஒத்துக்கிற மாட்டேன். நீங்களாம் சொல்லிட்டு வரீங்க கிராமம். எங்கள் ஊரே கிராமம் தான், திருநெல்வேலி ஒன்று டவுன் கிடையாது. மதுரை கிராமம், மதுரை கிராமம், மதுரை கிராமங்களை சார்ந்த நகரம். தாய் தப்பு நாங்களாம் அனுப்பாங்க, வீட்டில் கிடையாது. பெருசுகள் ஒரு நல்லது சொல்லுவோம். கிளவி இருந்தாங்கன்னா பிள்ளைக்கு தலைவலிச்சுன்னா சுக்கு அரைச்சி போட்டு விட்டுருவான், சரியாயிடும். எதுக்கு போனாலும் சின்ன மாத்திரை வச்சுருவாங்க. பாவங்களின் விலை தான் பொறுப்பு எல்லாம் மாத்திரை. அக்ரோசின், மைக்ரோசின், சைக்ரோசின், சின்னில் விளைந்ததான். என்னுடைய ஒழுக்கமான வாழ்க்கைனா 70 வயசோட எனக்கு நோய். இந்த நோய் பாருங்க, 4 நாள் எழுந்திரிச்சிட்டேன். டாக்டர் அதிர்ச்சி ஆகிட்டான் சேஷாத்துக்கு. வாட் நான்சென்ஸ் நான் சொல்லுங்க, வாட் நான்சென்ஸ் அண்ணா இப்படி எந்திரிச்சிட்டேன்னா. அப்போ நீ மருந்து சரியாக கொடுக்கலையோ இல்லை எந்திரிக்க மாட்டேன்னு நினச்சவங்க பத்தாடி ஒன்று என்ன சந்தேகப்படுது. எந்திரிச்சிட்டே அப்படின்னா மனசை வலிமையாக வச்சு தளரவே விடக்கூடாது. துன்பம் வரும். இது நன்றாங்கால் நல்லதா காண்பவர் அன்றாங்கால் அல்லற்படுவது. வள்ளுவன் சொல்கிறான், நல்லா இருக்கும்போது மகிழ்ச்சியாக தெரியல. ஆமாம், துன்பம் வந்த மாட்டி ஏன் அழுதுங்க, அதை அனுபவிச்ச மாதிரி இனி அனுபவிங்க. அதுக்கு இன்னொரு கருத்து இல்லை. நல்லது நடக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னு வச்சுக்கோ. துன்பம் வரும்போது ரொம்ப துன்பமாக தெரியும். நல்லது வரும்போது அமைதியாக சிரிச்சுட்டு அதை ஏற்றுக்கோ. துன்பமும் என்ன சொல்றீங்க? அறுவை சிகிச்சை பண்ண டாக்டரை கோபப்படுவோமா? அவர் அறுவை தானே செய்தாரு. ஆனால் சுக்காத்தவர் வெட்டினா மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுங்க, புரியுதா? அவரு நன்மைக்காக இருக்கிறார். வாழால் அறுத்து சுடினும் மருத்துவமே மாளாத காதல் கொண்டுக்கிறார் ஆழ்வார் பெருமாட்ட. மருத்துவர்கள் அறுக்கதான் செய்கிறாங்க. அவங்க மேலே நாங்கள் காதலாக இருக்கமில்ல. அதான் நீ என்ன சங்கடப்பட்டாலும் அவங்கள்ட்ட காதலாக இருக்காங்க. சாமிகிட்ட போய் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கம்மா. நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னேன், கடவுளை போங்க, நாங்கள் நல்லா இருக்கோம், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கு, இப்படியே எங்களை கொண்டு போன்னு சொல்லு. அதை விட்டு போனோடனே நான் ஜனாதிபதி ஆகணும்னா பஞ்சாயத்து பிரசிடண்டே ஆக முடியாது. ஜனாதிபதி ஆனால் நல்ல கையெழுத்து கூட படிச்சோம் சின்ன பிள்ளைலேருந்து. என்ன காரணம்? இந்த அண்ணன் என்ன பண்ணாச்சுன்னா, ராஜீவ்காந்தி இறந்த பொழுது என்னுடைய கேசட் ஒன்று போட்டு 40,000 பேரை பெரம்பலூரில் திறக்கிட்டாங்க. என் கேசட் தான் ஒரு 40,000 பேர் இருந்தாங்க. அவ்வளோதான். நல்லா பேசினோடனே காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியே வச்சுட்டாங்க. உங்களோட அறிவாளி தான் கேட்டாங்க. நாங்கள் போனால் முட்டாளாக வச்சே கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்திய எதுக்கு வராங்க? கண்ணதாசனையும் ஜெயகாந்தன் வந்துனே இவங்க வரட்டாங்க. அந்த 2 பேர் எவ்வளோ பெரிய ஞாபகம் சங்க அன்பாருங்க. எனக்கு கண்ணதாசன் என்ன 3 மணி நேரம் 3 மணி விட்டு அன்பாருங்க. அன்பாருங்க, பிள்ளைகள் அன்பா கொடுங்க. என் தங்கம் இல்லை, படிக்காமல் போனால் பாராங்க. அந்த படிப்பை குடும்பம் பள்ளிக்கூடத்தில் படிப்பாக சொல்லிக் கொடுக்காங்களோ. ஒரு கல்வித்துறையில் ஒழுக்கமே கிடையாது. பிள்ளைகளுக்கு வேண்டியதே சொல்லிக் கொடுக்கல. வேண்டியதாக சொல்லிக் கொடுங்க. ஒன்று வேண்டாங்க. சின்ன வயசுலேருந்து அப்பையாருடைய ஆத்திச்சூடி கொண்ட கண்ணமாக சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் நல்லாயிருக்கும். கோவப்படுது இல்லை, அப்பையார் சொல்லலை. இல்லை, கோவம் வந்தால் அமைதியாக போயிருந்தா 60 சின்ன 10 ஆறிடும். நீ எதாவது பேசுதானே சண்டை வந்தது, பேசாத. ஏற்கனவே டாக்டர் சொல்லிட்டு 500 ரூபா வாங்கிடலாம். டென்ஷனானவங்க டென்ஷன் தான் இருக்குது. கையில் கொடுங்க. கிளம்பி ஓசிக்கு சொல்லிட்டு போனால் உனக்கு நீ அவ்வளோ நிலவில் வச்சுருக்க அப்படிங்கிற டாக்டர் மட்டும் நிலவில் வச்சுருக்கேன். ஆல்ரெடி டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணிட்டு அவர் இங்கிலீஷில் நாக்கு அறுக்கணும் அப்படின்னு. டாக்டர் எங்களை இன்னும் சொல்லணும், நான் பிழைச்சதை விட டாக்டர் இல்லை, கடவுளை என்ன எங்கள் அம்மா காந்திமதி என்னை காப்பாற்றணும். நீங்கள் கொஞ்ச நாள் வந்து தமிழ் சேவை செய்யணும்டா, தமிழுக்காக நீ இருக்கணும், அவனை காப்பாற்றணும். இவனை மருந்துல என்னை காப்பாற்றிக்கணும்யா. இவனை எவ்வளோ பெரிய ஆண்டெல்லாம் ஆஸ்பத்திரி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. சில ஆஸ்பத்திரி எவனா பெரிய ஆளை கொண்டு வச்ச உடனே ஊரில் முடிவு பண்ணிக்கணும். முடிஞ்சிட்டான் அங்கே கொண்டு வாங்க. அந்த ஆஸ்பத்திரி தெரிஞ்சுட்டு கடைசியில் அங்கே தான் கொண்டு வாங்க. ஓகே,
அப்பல்லோவில் எம்ஜிஆர் இருக்கும்போது ரெட்டி போய் இங்கே ஜானகி மாட்ட சொல்லியிருக்காரு, வேற எங்கேயாவது தலைவரை கொண்டு வருவீங்க, இங்கே இறந்தாருன்னா எங்கள் ஆஸ்பத்திரி விவசாயம். எம்ஜிஆர் தொண்டர்கள் அப்படி தானே, ஒரே ஒரு சிலை தான் அவருக்கு வச்சுருந்தாங்க, அதையும் இடிச்சிருக்காங்க கூட. எம்ஜிஆர் இறந்த உடனே எம்ஜிஆர் மனுஷனாக இருந்தார், எதிரிகளே கிடையாது. சிவாஜி எழுதுறாரு, காலையில் எங்கள் வீட்டில் எழுந்து குளிச்சுட்டு பசிக்கும் நடந்தே போயிருவேன் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு. அண்ணன் குளிச்சுட்டு சத்யாமாட்ட சாப்பாடு கேட்டால் கூட கணேஷ் இருக்கா தம்பி வந்தவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. சிவாஜி என்ன சொல்ற துப்பாக்கி சூடு நடந்துட்டு எம்ஜிஆர் போலீஸை கொடுக்குறாரு, அது அந்த துப்பாக்கி தற்செயலாக வெடிச்சுட்டு அப்போ தானே கேட்டுக்காரு டிஜி கிட்ட, முடிஞ்சு போச்சு கேஸு. சிவாஜி அழுதுருக்காரு, போப்பா உன் பிள்ளை வேற என் பிள்ளை வேற இடம், எனக்கு பிள்ளை இல்லை, என் தம்பி உனக்காவது பிள்ளை இருக்கேன்னு இருக்காரு. நான் அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணுவேன். ஒரு காலகட்டத்தில் ஒரு தமிழறிஞர் கஷ்டப்படுறான்னு சொன்னீங்க, ஊருக்கு போகிறதுக்குள்ள அந்த தமிழறிஞர் வாழ்கிற வீடு அவருக்கு தான் மாறியாச்சு. தாசில்தார் போய் வாங்கி கொடுத்தாரு, 2 பையனுக்கு வேலை, ஒரு 10 லட்சம் தான் பேங்க், 10 லட்சம் பேங்கில் போட்டாரு. இப்போ 10 ரூபா கொடுத்தது கையை உள்ள விட்டு இதே இறங்கிமா போல டெய்லர் பையன் சின்னதாக வச்சுட்டான், இல்லைன்னா இறங்கிட்டேன். அதை செலவு முதலா 8 நாள் எடுத்து பிச்சைக்காரனை போய் பாக்கி 4 நாள் கொடுக்கணும். அவன் சொன்னா நீயே பிச்சைக்காரன், நீ எதுக்கு எனக்கு பிச்சை போடுறது போன நான் 10 ரூபாய்க்கு வந்து பிச்சை போடாம கேட்கணும், உங்களுக்கு சொல்லித்தரேன், இல்லைன்னா போடாமல் போயிருங்க, தப்பு கிடையாது. இந்த பேசும் இடத்துல கமல்ஹாசன் அந்த பணம் இருக்கு இது அந்த பிச்சைக்காரன் அந்த கோர்வைத்தி கேட்டோம் தெரியுமா, சின்ன வச்சுருக்கோம் போடாமல் கமலை பார்க்கணும், கொடுத்தா கொடுங்கய்யா அள்ளி. இப்போ என் வீட்டுக்கெல்லாம் நம்பி வருவானோ, வீட்டில் பிள்ளைங்க திருநெல்வேலியிலேருந்து வருவான், நினச்சி வணக்கம்மா. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, கையில் பணம் இல்லையே இந்த பையன் வந்துட்டாங்க. உடனே ஜவுளிக்கடை மாப்பிள்ளைக்கு தான் ஃபோன் பண்ணேன், அவர் சொல்லலாம் ஃபோன் எங்கே பெரிய வீட்டில் இருந்தால் சரி 5000 ரூபாய் கொடுங்க, சரி கொடுத்துரு மாப்பிள்ளை ஒரு 10,000 ரூபாய் ரெடி பண்ணுவீங்கன்னு. சரி தான், யாரும் பிள்ளைகள் படிக்கணும் பணம் கட்டணும் அவன் கேட்பாங்க, வச்சிருவே என்னன்னு. சின்ன பிள்ளைங்க உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி எந்த ஆஸ்பத்திரியில் நான் சொன்னேன், அது ஒரு 5000 ரூபாய் செலவாக ஜவுளிக்கடைகளுக்கு பணம் வாங்கி. எனக்கு என்ன பையன், கடவுளை வேண்டிட்டு இருப்பேன், எவனாவது வந்து கேட்குற பொழுது என்கிட்ட எதுவும் இல்லாமல் பண்ணிடாத, நான் கொடுக்கணும். போற்றிய கண்ணன் கண்டு கண்டடிப்ப புனரை முன்னெடுந்த காரணங்களை தோற்றிய வடிவும் கொஞ்ச வாயுதமும் பயங்ககை தலங்களுமாகி கூற்றுகள் காரணின் மாயின் என்ற குஞ்சராசன். என்னன்னா கண்ணன் வந்து ஒன்றும் கேட்கலையே, இவரே போய் நிற்கிறார் கண்ணன். அவன் கேட்கறது என்ன கேட்கறான், நீங்கள் எத்தனை தடவை பிறந்தாலும் எவனாவது இல்லைன்னு வந்தான்னா அவன் இல்லாமல் போகக்கூடாது, நான் அப்படி கொடுக்கணும், அந்த வரம் மட்டும் இந்த வரம், அந்த ஒரு வரம் தான் அவன் கேட்கான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, கஜேந்திரன் முதலை வாயில சிக்கிக்கும் போது என்ன காட்சி கொடுத்தாரோ அது மாதிரி இவர் போய் கர்ணனுக்கு காட்சி கொடுத்தாராம். மாப்பிள்ளை வாடா, உனக்கு கொடுக்குற வசதி மட்டும் இல்லைடா, உனக்கு இப்பவே நான் உனக்கு எல்லா புண்ணியமும் தந்துடுறேன், உனக்கு மோட்சமும் தரேன். அவன் கேட்காது போனஸ், காரணம் அவன் கொடுத்த வேதம். இவன் கொடுக்க முடியாதுன்னு சூழலை உருவாக்குறவங்க தான் கொடுத்துருக்கான் இல்லையா. அவன் சின்ன குழந்தைய தவழ்ந்துருக்கும் போது கந்தர்வழி வானொலியில் போனவங்க கர்ணனை பார்த்தோன்னே ஆசைப்பட்டு குழந்தை அழகா இருக்குன்னு தூக்கிறதுக்கு இப்படி இருக்காங்க, மோதிரத்தை எடுத்து கையில் போட்டுருவான். குழந்தைகளுக்கு வளர்க்கணும். வீட்டுக்கு யாராவது இருந்தால் மாமா உள்ள கொண்டு உட்கார சொல்லு, காப்பி சாப்பிட சொல்லணும். ஏன்னா அது வந்துட்டாரா, ஆமாம் கதவை சாத்திரு, அம்மா தூண்டுதான்னு சொல்லினா விளங்காத அந்த பிள்ளை. நீங்கள் தான் கிடைக்க பிள்ளைய. எங்கள் ஒரு டாக்டர் தம்பி ஒரு மருத்துவக் கல்லூரி முதல்வராக இருந்தவன் என் உயிராக இருப்பான். அவனுக்கு ஒரே பொண்ணு, அவன் வீட்டுக்கு வரலாம் நான் ஃபோன் பண்ணுவேன், அந்த பிள்ளை நல்ல என்னை பார்த்துட்டு பெரிய படம்லாம் கூப்பிடுவேன், எப்பா எவனோ நெல்லை கண்ணன்னு பேசுதான். அவன் ஊரை விட்டே ஓடிட்டான். 1 மாதம் எங்கள் ஊரில் இருக்க முடியாது, அண்ணாச்சி கூப்பிடுவாங்க. அவன் பொண்டாட்டி மட்டும் ஒரு நாள் மெதுவாக வீட்டுக்கு பொம்பளை பிள்ளை என்ன பண்ணான், இல்லை வாங்க காயத்துக்கு நல்லா இருக்கா, நல்லா எத்தான் அது சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளைக்கு 24 வயசாச்சோ அப்படின்னு. உனக்கு அறிவியல் கட்டி நீ தானே வளர்த்துருக்க வேலை குட்ட பிள்ளைய சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்களா. என் பையங்கள்லாம் இப்போ நான் சுகாதார எழுத்தாளர் இருக்கான், விகடெல்லாம் புதுசாக நிறைய விற்க மூங்கி இருந்துச்சு. நான் இது வந்து என்னுடைய தம்பின்னு அசோக்கை அறிமுகப்படுத்தினா அடுத்த நிமிஷம் சித்தப்பா தான் கொடுவோம். பச்சைமத்தி போனார் வந்து எனக்கு மாப்பிள்ளைன்னா என்ன மாமா முறையை கரெக்டாக பிள்ளைகள் சொல்லி கொடுக்கணும். நம்ம தானே கேள்வி, அதே என்ன தெரியும் குழந்தைகளுக்கு. என் பேத்தி வந்திருக்கா, என் வளர்ப்பு மகா, என் மனைவி அம்மாங்கல்ல, அதுவும் அம்மாங்க. என் வீட்டுக்காரி சந்தோஷம், என் அம்மாங்காங்க. விவரமான அம்மானு விட மாட்டா, பாட்டி தான் விட வருத்தப்பட்டா பார்ப்பாங்க. இப்போ அவன் அம்மா அவன் அம்மாங்க, நம்ம அம்மா இவ அம்மாங்க, இப்போ இவ அம்மா நம்மளை வந்து தாத்தா அப்படின்னா உடனே நம்ம மோதிரத்தெல்லாம் பார்ப்போம். இது பாரதியார், பாத்தியார் பாத்தியார்னு சொல்லுவாங்க. நம்ம சந்தோஷம். பாரதியார் பாதிரியார் தானே, அவனும் ஒரு பாதிரி தானே.
இயேசு வந்து சிறுவையில் மாட்டங்கள் எழுந்து வைத்தன் நாடு முன்பு தேசமா மனிதன் தலைவா நேரிலே இந்த செய்தியை கேட்டால் தேசத்தையும் இந்த 30 காலங்களில் தெய்வம் வந்து நமக்குள் புகுந்து நாசம் வந்து நம்மை நிமிக்கா இயேசுநாதரை பாடுறாங்க, நபிகள் நாயகத்தை பாடுறாங்க. எதிர்காலத்தில் உலகம் முழுவதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய இஸ்லாமிய மார்க்கமே பெரிய மார்க்கமாக விளங்கும் என்பது சின்னம்னு எழுதுறோம். அவனே எதுவும் நினைவாங்க போல இருக்கு. ஓட்சியத்து கோயில் கட்டுவாங்க, நாடு விளங்குமா? எங்கள் ஊர் பாஷை ஒன்றும் பேத்தியில் போகாதீங்க, எதுக்கு தாங்க கோயில் கட்டுறீங்க? அது இன்னும் தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போ கோயில் இருக்கிறது பூரா கோட்சை மாறினாங்களா? இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு எதிராக பெரியார் சிலையை வச்சுட்டாங்க. உடனே என்கிட்ட ஒரு 10 பேர் கேட்டான், ஐயா அதுக்கு ஒரு கவிதை சொல்லுங்கன்னா, உள்ளேயும் ராமசாமி வெளியேயும் ராமசாமி. 2 ராமசாமி தானே. இந்த ராமசாமி அந்த ராமசாமியை பேசியே செத்துது. அந்த ராமசாமி அதை கண்டிக்காம உள்ள பிரதிவாதி பயங்கர அனந்தராச்சாரியர் சொன்னார், ஈவேரா பெரியாரெல்லாம் நேர வைகுண்டத்துக்கு போவாங்க. எதுக்குன்னா எங்களை விட அதிகம் ராமநாமத்தை உச்சரிச்சவர் அவர் தாங்க. அந்த பக்தி தந்த பக்குவம், அது நல்ல பக்தியுடைய வந்து பக்குவமாக இருப்பான். யாரையும் இடைஞ்சல் பண்ண மாட்டான், யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான். எல்லாரும் நன்மை செய்தியா ஒன்று தான் சொல்றேன், நன்மை செய்ய. ஒரு பிள்ளை படிக்கணுங்கன்னா புத்தகம் வாங்கிக்கணும், ஒரு 500 ரூபா சம்பளம் கேட்கணும் கொடுத்துருங்க. ஈவது விலக்கியல் கிடையாது. அது 2 விஷயம். உன்கிட்ட பணம் இருந்து நீ கொடுக்காம இருக்கிறது தப்புங்க. இன்னொருத்தர் கொடுக்குற அது சில பேர் விளங்கா போயிடும். நினச்சி என்ன பொழுதுனையும் கொடுத்துட்டீங்க, இப்போ நம்ம பிள்ளை குட்டிக்கு வேண்டாமான்னா, நம்ம பிள்ளை குட்டிக்கு வேணும் தாண்டா கொடுக்கேன். இது கொடுக்கறதுலாம் என் பிள்ளைக்கு குட்டியும். நடமாட கோயில் பகவத் கோயில், நடமாட கோயில் நம்பத்தங்க. திருமலர் மட்டும் படிங்க. தமிழில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. கோயில் கேட்காதாங்க கடவுளுக்கு வேண்டாம், அது அவர் ஏற்றுக்க மாட்டார். நடமாடுகிற கோயில்களாக இருக்கிறதே உயிர்கள். இதுக்கு நீ என்ன செஞ்சாலும் அந்த கடவுளுக்கு போயிருங்க. எது கோயில் விசாரித்தனை அதில் புளியோதரையும் சென்னை கடைசி. அதில் பாருங்க, கடைசியில் நிற்கவனுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. அதில் தானே கரகம் வந்துடுது. கடைசியில் நிற்கவனுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்து கரகம் வருமா? கடைசியில் நிற்கவனுக்கு கிடைக்குமோ கிடைக்காம சந்தேகம் வர போய் தானே இந்தியா முழுவதும் கரகம் நடக்குது. இந்தியாவில் கரகங்கள் நடந்ததுக்கு நான் அந்த கடைசியில் நிற்காம வந்தேன், அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ சின்ன டேட்டில் பாருங்க, முதல் நாள் நினைக்கி ஒரு கியூ கீழே நிற்கி, அவனுக்கு மேலே ஒரு கியூ போய் டிக்கெட் எடுத்து உள்ள போயிட்டே இருக்காங்க. அதான் இந்தியாவில் நடக்குது. கீழே கியூவில் நிற்காம வழக்கமா. அவன்கிட்ட கேட்டால் ரொம்ப நாளாக தான் நடக்குங்க. அவன் பழகிட்டாங்க. யாருக்கு மேலே ஓட்டு போடுறாங்க, ஓட்டு தானே கதை போட்டி போடுறாங்க. அது ஓட்டு எவ்வளோ விஷயம் ஒரு வரைக்கும் தெரியல. ஏதோ 5 வருஷ வாழ்க்கை, உன் வாழ்க்கை, உன் குழந்தை வாழ்க்கை, இந்த நாட்டின் வாழ்க்கை, இந்த நாட்டில் வாழ்கிற அறிஞர்கள், இந்த நாட்டில் வாழ்கிற விஞ்ஞானிகள், இந்த நாட்டில் வாழ்கிற கலைஞர்கள் அத்தனையும் காப்பாற்றுற வாழ்க்கை. ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டாமா? 18 வயதா உனக்கு வாக்குரிமை வந்து விட்டதுக்கு போட வச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து அதையும் ஒரு சின்ன வயசு தலைவெல்லாம் கொடுத்தான். அது வந்து 18 வயசு கொடுத்தான். அப்போ நம்ம யாரெல்லாம் ஏற்றானோ 21 வயசுக்கு போகணும். சிவாஜி கணேசன் ஹோட்டலாம் போட்டாங்க. அவர் கூட கேட்டார், ஏண்டா போட்டேன், நீங்கள் வெயில் அது வேண்டாம் நினைச்சலாம் வாங்கிக்கிறேன். ஏபி வெங்கடேஸ்வரர் வெளியுறவு உள் செயலாளர் இருந்தார், அவர் ஓட்டு தான் போட்டாங்க. ஆனால் அந்த தேர்தல் நம்ம தாத்தாலாம் வந்து ஓட்டு போட்டு போகிறாரு. என்ன எழுத வீட்டில் வந்து 2 இட்லி சாப்பிட்டு போயிருக்கலாம், செத்தவனை கூட ஓட்டு போட்டு போயிடலாம். எனக்கு அவமானமாக இருக்கியா? நம்ம மனுஷனாக இருந்தால் அதெல்லாம் செய்வோமா? 500 ரூபா விட்ட வாங்குறாங்க. இப்போ அது அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவு போட்டுருக்காங்க, பணம் வாங்கன்னு சொல்லாதுன்னு. அவன் கொடுக்கல, யாரும் கொடுத்தா வாங்கிக்கான்னு இருக்கான். அதுக்கு அவன் மேலே குற்றச்சாட்டு. பணம் தேர்தல் கமிஷன், தேர்தல் கமிஷன் அவள் கையில் இருக்கு. அவள் தானே மேலே இருக்கா? செத்தலையிலிருந்து திருமலராயங்களில் வெற்றி புரிய வாழை விரவாள் மற்றையவாள் போவாள் வருவாள் போவாள் போப்படுவாள் ஆவாள் இவள் அவளாம்மா காலமே 2 அடிக்கும். அவளும் வேலூர் அவள் தானே, தமிழ் தான். தமிழை பார்த்து தான் பூரா கெடுக்காங்க போய் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு. ஆனால் என் அம்மா ஒருத்தனை எழுதிக்கணும் இல்லையா? அது ஒரே ஒருத்தர் ஒரு அர்ஜன் பையனை கொண்டு அவன் ஜெயிச்சான். இன்னும் அதுவும் கிடையாது. அதுதான் கேபி முனுசாமிக்கு மந்திரி போயிட்டு ஜம்மில் விட்டாங்க. ஆனால் இந்த அம்மா மரணடி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப அன்பாக இருப்பாங்க. என்னை கூட்டு ரொம்ப நேரம், நாமெல்லாம் தான் 2.5 மணி நேரம் பேசிக்கிறேன். ரொம்ப கெட்டிக்காரங்க. ரொம்ப இது காமராஜ் மாதிரி பேர் எடுக்கணும் அவங்க. எனக்கு ஆசை தான். நிறைய நல்லது செஞ்சுட்டோன்னு வைங்க, மக்கள் மறக்க மாட்டான். காமராஜனை கதாநாயகனாக நினைச்சாரு, நினைவு வச்சிருக்கானே. ஆனால் எல்லா பேரும் வருங்கால முதல்வருங்க. தனுஷ் கூட வருங்கால முதல்வர். ஆனால் வருங்கால பிரதமருக்கு தேவை கேட்டாங்க. அமிதாப் கூட நினைச்சிட்டான், இனிமேல் நம்ம வருங்கால பிரதமர் தான் அடிக்கணும், முதலமைச்சர் அடிக்கக்கூடாது.
அதுக்கு இளையராஜா அவருக்கு பேர் விழா நடத்திருக்காங்க பாம்பேல. அமிதாப்லாம் இளையராஜா அடிமை. அந்த எவ்வளோ பெரிய மேதைகளான தமிழ்நாட்டில் இருக்காங்க. இளையராஜா, சிவாஜி. இளையராஜாவுக்கு விருது கொடுத்தானோட கொடுக்கலன்னு தெரியல. அந்த ஆளு கொடுத்தா போய் வாங்க மாட்டார். அவர் ஒரு சாமியார். மத்திய சர்க்கார் விருது கொடுப்பா போக மாட்டாங்க. யாரையாவது அனுப்பிச்சிருக்காரு. சிவாஜி விருது கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாரு. கொடுக்கவே இல்லையே. கரெக்டாக இருக்கோம். சிவாஜி தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம தான் சிறந்த நடிகன். சிறந்த நடிகராக இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இவங்களுக்கு விருது கொடுக்க நமக்கு தகுதி இல்லைன்னா அரசாங்கம் தெரியும். சிவாஜி கொடுக்கல. இந்த கண்ணத்தை மட்டும் நடிக்க வைப்பாங்க. அந்த ஆள் கண்ணத்தை எவனாலே ஆட்ட முடியுமா? சண்டை இந்த மாகவா வேலவா மாயவா சண்முகாம்பா பத்மினி. அப்போ அந்த அவர் வெக்கப்பட்டு பின்னால் திரும்ப வருவார். இந்த பத்மினா என்ன அழகு! நாங்களாம் கொண்டாடி நீங்கள் தூங்கி நானும் அந்த காலத்தை தூங்கினதே இல்லை. இப்போ உண்மையை சொல்லுங்க. எல்லாரும் மனசுக்குள்ள வச்சுட்டு பாடுபடலாங்க. உங்களை எத்தனை பேருக்கு அந்த நினைப்பு சொல்ல மாட்டாங்க. சொல்லி நடிக்க என்னாச்சு அப்போ எதிர்த்து சினிமா பார்த்தேன். பத்மினி வரும்போது நிச்சயமாக உள்ள பார்த்தேன். ரொம்ப நடிக்க உண்மை அதான். என்னமான சாமுத்திரிகா லட்சணம். அவங்க அந்த கை முழங்காலுக்கு கீழே கிடக்கும். நவரசம்னு இந்த ஒரு நிமிஷத்துல முகத்தில் நவரசம் காட்ட வச்சு அந்த இதை மறைந்திருந்து பார்க்கணும். என்ன சிவாஜி பயப்படுறது ஆட்சிக்கு மட்டும்தான். மனோரமாவுக்கு பயப்படுவார். மனோரமா சீனில் தான் ஆச்சு. அவரே சொல்றாரு, பிள்ளை இந்த செண்டாடி இருக்கா நான் பார்த்து நடிக்கணும். தொழில் பக்தி. 6 மணிக்கு ஷூட்டிங்னா 5 மணிக்கு வந்துடுவாரு. இப்போ நடிக்கிற நடிகெல்லாம் மறுநாள் வர்றது. ஒரு தடவை எம்ஆர் ராதா ஷூட்டிங் தானேப்பா. எப்படி மனுஷங்க எம்ஆர் ராதா நான் உட்காந்துருக்கேன். சரோஜாதி லேட்டாக வந்துருச்சு. விட்டாவே திட்டு வாய்க்கு வந்தபடி திட்டு. ராதா தேவரன் உனக்கு ஒப்பாவா அந்த இவ்வளோ இந்த விளையாட முடிச்சு. நான் எவ்வளோ சீனியரிட்டி. 6 மணிக்கு ஷூட்டிங் நான் 5 மணிக்கு வந்துட்டேன். ராமச்சந்திரன் நான் 10 நிமிஷத்தில் வந்துட்டான். நீ இப்போ வர்ற. அப்புறம் சரோஜாதி ஷூட்டிங் கரெக்டாக வந்துடும். எஸ்வி ராஜா இருக்காருல அவரு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார். நல்லவனா நடிக்கவனா லேட்டாக வரான், கெட்டவனா நடிக்கவனா அதுலேருந்து ரங்காவா சொல்லுவாங்க ஷூட்டிங் கரெக்டாக பண்ணுங்க. ராதாதான் நம்ம திட்டாருப்பா. அப்புறம் ராதா இன்னொரு கருத்து என்கிட்ட சொன்னார். நல்ல செய்தி சொல்ல என்னன்னா வில்ல நாயகர்களை பார்த்தா கல்வி கெட்ட பயில போனால் கதாநாயகன் கேட்காங்க. நாடு விளங்குவாங்க. அவர் எவ்வளோ நல்ல செய்தி சொல்லுவார். ரத்த கண்ணியில் ஒரு பாட்டு பாட சோறு போடணும் வீட்டுக்காரன் சொல்லுவான். தீராத வினயம்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தம் பேரு. அப்போ உன் வேலை ஏண்டாத்திக்கிறான் வீட்டுக்காரன். உடனே சொல்லுவார், தமிழனுக்கு அறிவு வந்துடுச்சுதா, அறிவு வந்துடுச்சா. எப்படி மனிதரோட நம்ம வாழ்ந்துருக்கோம். இந்த தேவர் செத்து போகிற சீனில் கூட சிவாஜி நடிப்பானுங்க. அம்மா பாட்டு பாடு கடியுமால. எங்கள் ஊரில் ஒரு பேர் சொன்னோம், சாகணும்னா நம்ம சிவாஜிக்கு கட்டிட்டு தான் சாகணுமா. எப்படி சாகணும்னு அவர் சொல்லி கொடுப்பாருங்க. என்ன கலைஞர்கள். கண்ணதாசன மாதிரி ஒரு கலைஞர் உண்டா. உன்னை காணாத கண்ணனும் கண்ணன். அந்த ஒரு வரிக்குள்ள எவ்வளோ செய்தி வச்சிருக்காரு. பிறந்த உடனே முதல்ல பிள்ளை கண் முடிச்சு தான் பார்த்து. அந்த பொம்பளை பிள்ளை கண் முடிச்சு தான் பார்த்து. அப்போ அவன் அம்மா தான் பார்த்து. அப்புறம் அவன் அம்மா காமிச்சு அப்பா பார்த்து. அம்மா அப்பா காமிச்சு உறவினர்களைனா வளர்ந்தது. பள்ளிக்கூடத்தை காமிச்சாங்க. பள்ளிக்கூடத்தை வச்சு வாத்தியாரை பார்த்து படித்தது, நண்பர்கள் சிநேகிதெல்லாம் சேர்ந்தது. ஆனால் அது வேற பார்த்த பார்வையே இல்லைங்க இந்த பொம்பளை. உன்னை காணாத கண்ணும் கண்ணு அந்த காதல். இதே கண்ணு தான் இத்தனை பேர் பார்த்தது. ஆனால் உன்னை பார்த்த கூட வேறு எதுவுமே தெரியல. உன்னை பார்த்த கண்ணு தான் கண்ணுங்க. அம்மையை பார்த்த கண்ணு, அப்பனை பார்த்த கண்ணு, அக்காவை பார்த்த கண்ணு, அண்ணனை பார்த்த கண்ணு, தம்பியை பார்த்த கண்ணு, சிநேகிதிகளை பார்த்த கண்ணு, அவனை பார்த்த கூட உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சன். சண்டாளன நான் பேச நினைப்பவன் ஒரு பாட்டு போதுமே போனாங்க. சரோஜாதி சிவாஜி விஸ்வநாதனுடைய இசை ரசிக்கணும். தமிழர்கிட்ட சொல்றீங்க. நம்மகிட்ட தான் நிறைய செல்வம் இருக்கு. செல்லுன்னா நோட்டை நினைக்காங்க. அப்புறம் உருப்படவே மாட்டேன். நோட்டை நினைக்கவே கூடாது, எடுத்தே போதும். நல்ல விட தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டை ஒழிச்சாங்க. இல்லைன்னா பல குடும்பம் அழிஞ்சிடுச்சு. அந்த லாட்ரி சீட்டை வாங்கி சுரண்டல் லாட்ரியில் சுரண்டல். அதுலேயும் சம்பாதிச்சு ஒருத்தர் 3 தடவை எப்படியா இருந்துட்டானே. ஒன்று தெரிஞ்ச அவன் நம்ம அடிக்க ஆரம்பினாலும் அனுப்பான். பெரிய ரவுடியாக. நமக்கு என்ன பையன், நமக்கு என்ன பையன். திருப்புகழ் படிக்கும் ஒரு சிறந்த வெல்வாரே ஒருத்தரை மதியார் ஆரியார் சாமி சொல்வார். நான் முருகனை நம்புறேன். அவங்க அது மாதிரி சொன்னாதேமா. முருகன் என்னை மயிலூர்தியில் இழந்து செல்வாங்க. விமானத்தில் போகும்போதே இறந்துட்டார். புரியுதா? இளைஞர் என்று சொன்னேன். தம்பி என்ன காரணம் தான் பண்ணணும்ப்பா. பண்ணலைன்னா டாக்டர்கிட்ட காட்ட வேண்டிய வந்துடும். பண்ணு.
அடிபடாத மாதிரி பண்ணிட்டேன். செல்லு விட்டு அடிக்க மாதிரி பண்ணியிருப்பேன். பண்ணிட்டு எஸ்கேப் ஆக தெரியணும். கரெக்டான நேரத்தில் எஸ்கேப் ஆகி ஒருவேளை சரின்னானா சரி. ஆனால் அதுக்கு முன்னாடி யோசிச்சு ஒரு மாதம் கையில் 40,000 ரூபாய் இல்லைன்னா ஒரு பெண்ணை கூப்பிட்டு வரேன். சோறு பண்ணும், சேலை கேட்பா, பவுடர் கேட்பா, மருந்து மாத்திரை கேட்பா, குழந்தை விட்டாங்கன்னா அதை பார்க்கணும். காதல்லாம் என்ன நினச்சிக்கிட்டேன், பெரிய சிக்கல் ஆகிடாது. கல்யாணம் ஆட்டவெல்லாம் கேளு, யார் நிம்மதியாக இருக்கான்னு கேளு பார்ப்போம். 6 மணிக்கு ஆஃபீஸுக்கு ஓடலாம். எதுக்கு ஓடலாம்? இருக்க முடியாமத்தானே ஓடலாம். நீ வாடிக்கு போய் அதான் என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, உன்னை கொல்லத்தான் பார்க்கா பார்க்காத. அம்மா அப்பாவும் இதே மாதிரி ஒரு பொம்பளை தான் கட்டி வைக்க போகிறாங்க. அவங்கள ஏன் வருத்தப்படுத்துகிறேன்? அம்மா அப்பா பொண்ணு கட்டி சந்தோஷமா இருக்கு, அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. புரியுதா? அப்புறம் இன்னொன்று அதாவது சேட்டை பண்ணால் அவங்க மேலே குற்றச்சாட்டை போடலாம். நான் கல்யாணம் வேணா கேட்டேன், நீ வேணா பண்ணேன்னு சொல்லலாம். நீ எவ்வளோ கூட்டம் தான் உங்கள் அப்பா அதே காரணமாக வச்சுப்பாரு. நான் நல்லா கல்யாணம் நினச்சேன், நீ வெயிட் பிடிச்சிட்டு இருந்த சாவு என்பது அது வாய்ப்பு உங்கள் அப்பனை ஏன் கொடுக்க வாய்ப்பை நீ எடுத்துக்கோ. என்ன மனுஷனா இருப்பா? காதல் தான் நடக்காது இந்த நாட்டு. நாடகத்தை காவியத்து காதல் தான் நாட்டியெல்லாம் அதை புகழ்ந்து நன்றாமன்பர் ஊடகத்தை வீட்டினுடைய கிணற்றோரத்தை ஊரினிலே காதல் என்றால் பாடை கட்டி அதை கொள்ள வழி செய்கின்றார். காதல் சொல்றான், நடக்க விட மாட்டான். என்ன காதலிச்சு வரும் ஒரு பிள்ளை அந்த மாதிரி அழகுனா போய் பார்க்கும்போது என் காதலை ஒரே வாரத்தில் எங்கள் அம்மா கொண்டுட்டாங்க. உன்னை கல்யாணம் ஒரு கிராமத்தில் கொண்டு என்ன சேர வச்ச மாதிரி வச்சுட்டாங்க. சுத்தியெல்லாம் பாதுகாப்பு ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த ஒரு செல் எடுக்கிறவருக்குள்ள அப்பா பாதுகாப்பு எனக்கு அந்த கொடுத்து அவன் மேட்சா பார்த்துருக்கேன், அது அவன் கூட போயிருக்காரு. அந்த மாதிரி நம்ம நடக்காது. எனக்கே எங்கே வந்திருக்கான்னு தெரியல. ஒரு வாரம் கழிச்சு மேடமாக வச்சு என்னை கூட்டு போகிறான். நான் மாலை போட்டேன். நான் சொன்னேன், எங்கே பலி கொடுக்க கூட்டு போகிறாங்களா ஒன்றுமே தெரியலையே. நான் சொல்ல வேண்டேன், எக்கடா கொடுக்குற உங்களுக்கு நிச்சயதார்த்தம் சண்டலத்தில் அக்காவுக்கு கூட்டு வந்து மறுநாள் கல்யாணம். சத்தமே கேட்டேன், தள்ளி கட்டிட்டோம். கெட்டலாம் சோறு கட்டாயிருமே வீட்டில். அப்புறம் வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே எங்கள் அம்மா கேட்குறாங்க, இந்த மாதிரி விவசாய பெண் குடும்பத்தை பார்த்துக்கணும். என்னையா சரின்ட்டு எங்கள் அம்மா யாரும் இருக்க முடியாது. அந்த காலத்திலேயே அவன் அண்ணன் 2 பேரும் ஸ்காட்லாண்டில் ஆஃபீஸர்ஸ். அவங்க கிராமத்துக்கு இன்னும் 2 டவுன்ஸ் கொடு. அப்போ அப்பா எப்படி வளர்த்துருப்பார் அந்த குடும்பத்தை. அப்படியா அந்த பிராமணப்படியே நல்ல பிள்ளை. எனக்கு கல்யாணம்னா அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போ தயாராக தான் இருந்திருக்கா இளவு. நான் தான் கல்யாணம் அதை சொன்னதே கேட்டு கலந்துருக்கேன். ஆனால் அந்த அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டு அது சங்கடத்தில் தான் போயிருக்கு. அப்புறம் மதுரையில் ஒரு 10 மணி நேரம் 3 வருஷத்தில் கால் கொண்டு பார்த்துட்டேன். எனக்கு உயிரே போயிட்டு இருக்கு. அது ஒரு குறவனுக்கு தெரியும். ஏன்னா தம்பி என்னடா பேசாமல் இருந்தது. அவங்க சரி தாஜ்மஹால் மாதிரி இருக்காங்க. பக்கத்தில் புருஷன் என்ன இடிக்கப்பட்ட பாபர் மசூதி மாதிரி இருக்காங்க. அவங்க எல்லாம் பண்ண சொல்லாது இல்லை. அதில் இன்னொரு பெண் தங்கச்சி, இளம்பெரியோட தங்கச்சி வாசி சொல்லிச்சு, என்ன ஐயரை மாடியிலேருந்து நாங்கள் தள்ளி விட்டுருவோம், நம்ம போகும்போது மைலியை கூட்டு போவாங்க. ஐயருக்கு என்ன தள்ளி விட்டுறாங்க. நல்லா நான் வேற கவனிக்க வேண்டியது, தள்ளி விட்டுறக்கூடாது. அப்புறம் கீழே வந்து நல்லா இருக்காடா அப்படின்னா, நல்லா இருக்கு, நீ எப்படா இருக்காங்க, நல்லா இல்லை அப்படின்னு போயிட்டான். அதுக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்கு. என்னம்மா செத்தே போயிட்டான். ஓ இங்கேயும் பிரச்சனை தான். சரி, இது இந்த புலவெல்லாம் சொன்னோட இருக்கிறாங்களா. வீட்டுக்கு வந்து என் வீட்டுக்காட்ட அவளை பார்த்தோம், மேனி பார்த்தோம், அழகா திருநெல்வேலி ஏற்றி வச்சு போயிட்டோம். அப்புறம் ஒரு வாரம் நான் பட்ட பாடு வந்திருந்தாலோ பார்த்தீங்களோ, நீ எதிரில் உட்காந்துட்டா பார்க்கணும். என்ன பண்ண எதிரில் வந்து உட்கார நீங்கள் தானே சொல்லியிருப்பிய. சத்தியமாக கிடையாது. அவன் அங்கேயே வந்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன், இல்லை உங்கள் அப்பா உங்களுக்கு கண்ணன்னு பேரிடுமே என்ன எனக்கு தான் வரும். அந்த ஆள் வேற நான் வேற. நீ சொல்லுங்க இந்த போகிற வேலை சும்மா போண்டியானே. அவளை பார்த்தோம், என்ன அழகாக இருக்காங்கன்னு இந்த பிள்ளை வேற சொல்லுங்க. பார்த்து கண்ணெல்லாம் சிவப்பாக இருக்கு சொன்னாரு. என்ன இருக்கா. ஆனால் எல்லா உள்ளத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு துன்பம் கிடக்கு. எதிர்பார்க்காத தொடரும். அதை முற்றுணும். விட்டுட்டா நிம்மதியாயிருந்தான். விட மாட்டேங்கானே. என்ன சொல்லிய பத்மினிக்கு கல்யாணம் ஆன படம் தானே எங்கள் ஊரில் பல பேர் கல்யாணம் ஆச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெடியாகவே இருந்திருக்காங்க. நம்ம அங்கேருந்து அவள் வந்து இவளுக்கு மாலை படம் நாடி என்ன மாப்பிள்ள கல்யாணம் பண்ண பத்மினி கல்யாணம் ஆகிட்டா மாமாங்க அதை முட்டா போயில. சிவாஜியே அந்த அம்மாவை காதலிச்சு சிவாஜி அம்மா ஒத்துக்கல. ராஜாமணி சிவாஜி ரொம்ப ஒத்துக்கிடுவார். பத்மினி அம்மா அமெரிக்காவிலேருந்து எல்லாம் முடிஞ்சு வந்துடல தமிழ்நாட்டுக்கு ஒரு மேடையில் ஏறி வருது சிவாஜி கிட்ட. சிவாஜி குழந்தை தான் என் காலம். அவன் எவ்வளோ பெரிய கலைஞர். அப்படிமா என்னை நினைவு வச்சிருக்கியான்னு கேட்க
காதல் உள்ள கிடக்கு மனுஷனுக்கு. அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே உட்காந்து நாங்கள் கேட்டேன், என்ன கேட்டேன், என்ன வச்சுருக்காரான்னு கேட்டப்பா, என்ன வச்சிருக்கேன்னு சொல்லிச்சு அப்படிங்க. அது அவ்வளோ மாதிரி பிடிக்கல. அப்புறம் பத்மினி அம்மா பேட்டியில் சொல்லிச்சு, அவர் கல்லது நான் நாயர், உடுப்பு 60 வயசு பையன் கேள்வி கேட்கறது கேட்க தானே செய்யுமா. ஆனால் ஒரு நடிகை 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டாளா? அவர் பெரிய தலைவியாக வேற ஆயிட்டா தமிழ்நாடு. ஆனால் அந்த பிள்ளையை கூட சொல்லாங்க, 5 பேர் கல்யாணம் பண்ணாலும் அவனை எவனாவது கேட்டாளா? ஏமலா அவ்வளோ போய் கல்யாணம் பண்ணியாங்க. அதில் ஒருத்தர் அரசியல் தலைவருக்கு அவ்வளோ வச்சுட்டான், அவர் கெட்டிக்காரன் வச்சுட்டான். அவள் தான் அவன் கடனை எல்லாம் அடைச்சி அந்த சீரியல்லாம் வச்சு பணம் கொடுத்து இல்லை இந்த ஆள் ஒன்றுமே செய்ய முடியாது. இவர் நக்மாட்ட சொத்தை எழுதி நாங்கள் எழுதுது. நக்மா என்ன பண்ணா, தாவூத் இப்ராஹிம் கூட சொல்லிட்டான். அவன் மறுநாளே இவரை போட்டான், நாளைக்கு 11 மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் மாற்று, இல்லைன்னா 11 நாளும் போட்டுருவேன்ட்டான். இவர் 9 மணிக்கே போயிட்டார் ரிஜிஸ்ட்ரேஷன். வீரர்கள் எனக்கு சந்தன கடத்தில் வீரப்பன் மேலே எனக்கு பணியம் தெரியுமா, சினிமாக்காரம்லாம் ஃப்ராடுன்னு அவனே நமக்கு காமிச்சான். இல்லை இந்த ராஜ்குமார் படத்தில் இந்த படம் அடிச்சா 50 ரூபா, அங்கே அடிச்சா 50 ரூபா, நடத்தியே கூட்டு போயிடலாம்ப்பா. தாத்தா வா, அது என்ன சொல்லி கொடுக்கலாம் கதாநாயகர், பாட்டா வாயா, தாத்தா வாயா, பாத்தா பாத்தா அவருக்கு அவருக்கு இருந்த கொலசாலத்தெல்லாம் குறைச்சி விட்டாங்க. இல்லை சில பேர் சில காரியத்துக்காக கடவுள் படைச்சிருக்கான். அவன் இருக்கிற வரை யானையெல்லாம் பத்திரம் பண்ணிப்பான். எனக்கு தாங்க அவன் ஒருத்தனுக்கு பயந்து இந்த சின்ன சின்ன பையனோட சும்மா இருந்திருக்கான். ஒரு சின்ன பையனா நக்கீரன் ராஜபாட்டு ஒருத்தர், என்னடா தம்பின்னு, என்ன என்னை கூட்டு போயிட்டு நான் ஒரு இடத்த நின்றுட்டான். எதுக்கு நில்லு அப்படின்னு முன்னால் நின்றுட்டான். என்ன கொம்பன் வாரான்னு ஒரு யானை வரும், அவனுக்கு தெரியுது. நான் ஒரு மேடையில் சொன்னேன், காட்டுவாசிகளை தான் நம்ம அரசாங்கம் அவங்களுக்குலாம் உதவி பண்ணாங்க, அவங்களை விட்டுருங்க, அவன் இருந்தால் தான் காடு நமக்கு தெரியும். நான் பாபநாச காட்டில் மேலே போவேன், அவங்க கூட வருவாங்கய்யா, வந்துட்டு இப்படி வந்துட்டு போய் சொல்லுவாங்க, ஒரு 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 லத்தி கிடக்கும், அதை மிச்சி பார்ப்பான், சூடாக இருக்கும். என்னென்ன சிறுத்தை வந்துட்டு போயிருக்கணும், அவனுக்கு வாடை தெரியும். அவனுடைய வாடை அந்த மிருகங்களுடைய படம்னா மிருகங்கள் அவன்கிட்ட போகக்கூடாது. அவனை நம்ம மாற்றிட்டோம்னு வைங்க, நம்ம காட்டுக்கே போக ஆள் இருக்காது. எல்லாத்துக்கும் போய் தலையிட கரெக்டாக சொல்லுவான். 2 சிறுத்தை குட்டியை விட்டுட்டு சிறுத்தை போயிட்டு இந்த ரேஞ்சரும் இந்த காட்டுவாசிகளும் 2 குட்டியை தூக்கிட்டு வந்தாங்க. என் கையில் கொடுத்தாங்க, தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டு. ஆனால் குட்டியாக இருக்கும்போது பூனை மாதிரி தான் சொல்ல முடியும், ஞாபகம் தான் போடும். ஆனால் அது காட்டுன்னுருவாங்க, வெள்ளைக்கிறவங்க மொத்தமாக காட்டுங்க. ஆனால் மிருகங்கள்லாம் நல்லவையாக தான் இருக்கு, தப்பானதாகவே இருக்கு. ஒரு பெண் மிருகம் கற்பமானால் எந்த ஆண் மிருகமும் பக்கத்தில் போகாது. கற்பிணி பிள்ளை தலைமை ஆசிரியர் கற்பித்தாருங்க. விலகமா மேடம் ஆசிரியர் வந்து சொல்லி பார்த்தா பையன் என்ன பார்ப்பான். ஹெட்மாஸ்டர் அங்கே கற்பனைக்கு போய் ஹெட்மாஸ்டர் மாதிரி இவன் கூட்டு போயிட்டான். அந்த ஹெட்மாஸ்டர் என்ன கேட்டான், தலைமை ஆசிரியர் படி அப்படி மாணவன். ஆசிரியர் தொழில் இருக்கவங்களுக்கு சொல்றேன், ஒழுக்கமாக உண்மையாக சொல்லிவிடும். அரசு பள்ளிக்கூடத்தை வேலை பார்க்க ஆசிரியர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், உங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிக்கூடங்களிலே சேருங்க. பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு என்ன சீரழி தாங்க. மெட்ராஸ்னா 5 நாள் கியூல நிற்காம ராத்திரிக்கலாம். பொண்டாட்டி வரும்போது புருஷன் இருக்கலாம், புருஷன் வரும்போது பொண்டாட்டி அதுக்கு ஒரு தலையில் துணியை போட்டுக்கிட்டு அப்புறம் நாங்கள் சேர்த்தா அந்த போய் படித்து முடிச்சு வந்தோடனே 2 பேரும் முதியோர் இல்லத்தில் கொண்டு விட்டுருவோம். நாங்கள் என்ன போனார்னா பள்ளிக்கூடம் போனோமா, வந்துலாம் கூட்டி போனாங்கம்மா. தலைமையாசிரியர் வந்து கெஞ்சாரு, ஐயா சொன்னால் கேளுங்க, கண்டுபிடிப்பான். எங்கள் அம்மையல்ல எங்கள் அப்பா இல்லை, என்ன சார் வரலன்னா எனக்கு வேலை போயிருந்தல, வாங்க பள்ளிக்கு போய் சேருங்க. இப்போ பாருங்க, 1.5 லட்சம் 2.5 லட்சம் 3 லட்சம். சின்ன ஒரு பையன் வந்தான், பையனை நல்ல பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஏதோ ஒரு பள்ளிக்கு சொன்னான். நம்ம சொன்னால் எங்கள் ஊரில் கேட்பாங்க, அந்த தாளாளர் இந்த பொண்ணை கூட்டேன், என்ன மாமான்னா ஒரு பையனை சேர்க்கல, என்னடா ஃபீஸ்ன்னு, எல்கேஜிக்கு 3 லட்சம் தான். நான் சொன்னேன், நெல்லைப்பொருள் வேலை அடகு வச்சு கிட்ட சொன்னேன், நீ சேர்த்துக்க வேண்டேன். நெல்லைப்பொருள் தான் அடகு, நான் சொத்து கிடையாது, சவுண்ட் கிடையாது. 3 லட்சம் தான். அரசாங்க பள்ளிக்கூடத்தை போன வருஷம் முந்தின வருஷம் அரசாங்க பள்ளிக்கூடத்து மாணவர்கள் தான் எஸ்எல்சியில் ஃபஸ்ட்டு, 2மே இந்த மாவட்டம். பள்ளிக்கூடத்து ஆசிரியர் நல்ல சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்காங்க, 1-2 பேர் தப்பாருங்க. பாதி வாத்தியாரி சீட் பண்ணி நடத்துறாரு. இன்னும் வாத்தியார் வேலை வரணும், பையனை விட்டு பீடி வாங்க சொல்லி சிகரெட் வாங்க சொல்லி அதெல்லாம் சொல்லாதீங்க, தப்பு இல்லையா? ஆனால் சில தகப்பமார் பெத்த பிள்ளையை விட்டு பீடி சிகரெட்டு தண்ணிலாம் வாங்கிக்கலாம். அவங்களாம் கொண்டாங்க, அந்த தாப்பனைலாம் நீங்களாம் தகப்பனவே இருக்கக்கூடாது, அவங்களாம் கொண்டுக்கணும்.
நம்மளை சர்க்கார்லேருந்து ஏற்பாடு பண்ணி கொள்ளணும். சர்க்காரில் ஒரு உத்தரவு, பெற்ற பிள்ளையிடம் குடிபோதைக்கு மருந்து வாங்கி வர சொல்லிய தகப்பன்களை உடனே சுட சொல்லி அரசாங்கம் உத்தரவு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு குடிக்க மாட்டோம். குடிக்காத ஐயா அவங்கள்ட்ட போய் கெஞ்சலாம் தான் குடிங்க எல்லாம் திறந்து வச்சிருக்கேன். வாட்டருக்கு மேலே அடித்தா சுற்றுவோம் சொல்லுங்க. குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 லிட்டர் சிறுநீர் கிடைக்கவில்லைன்னா சுடப்படுகிறேன்னு சொல்லுங்க. கரெக்டாக 2 லிட்டர் போயிருக்காங்க. பயந்தே தானே வாழ்ந்துருக்காங்க. மன்னர்கிட்ட அடிமையாக இருந்திருக்கான், ஒருத்தருக்கு அடிமையாக இருந்திருக்கான், வெள்ளைக்காரன்ட்ட. அதனால சுதந்திரம் எனக்கு புரிய மாட்டேங்குது. இன்னும் சுதந்திரம் புரியல நம்ம நாட்டில். சில தேர்தல் நடந்தது புரியுதா இருக்காது. எம்எல்ஏன்னா நமக்கு வேலைக்காரன்னு எனக்கு தெரியுதா? நம்ம 1.25 லட்சம் பேர் போய் சட்டசபை இருக்க முடியாது. நமக்கு ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து நம்ம வரிபணத்தில் அவனுக்கு சம்பளம் கொடுத்து அவனுக்கு கார் வாங்கி கொடுத்து அவனுக்கு விமான டிக்கெட் ரயில் டிக்கெட் கொடுத்து அவனை அனுப்பிட்டு அவன் கிட்ட ஐயா எங்கள் தெருவில் சாக்கடை அடிச்சிங்க, தெருவில் சாக்கடை அடிச்சு வாயான்னு சொல்லணும். என்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அன்னைக்கு இந்தியாவுக்கு எனக்கு நான் வச்சுருக்கேன். அதை விட்டு அவன் கிட்ட வச்சு அவன்யா எனக்கு தாயா வேலை அவன் கேட்கறான். எங்கள் ஊரில் புத்தகம் கேட்டார், பெரிய பணக்கார சேர்மனாக இருந்தார். ஏதாவது ஒரு தெருவில் சாக்கடை அடிச்சுக்கீங்களா அவர் வந்து நிற்பார் சேர்மன். காமராஜ் காலத்தில் இந்த ஸ்கேவஞ்சர்ஸில் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு தான் பத்தாங்க சுத்தமாகிட்டே கேட்டு போவார். இல்லை காமராஜ் கூட சத்தம் போடுவார். சென்னையில் ஒரு இடத்துல சாக்கடை ரொம்ப அடிச்சு காமராஜ் வந்து நிற்கார் முதலமைச்சர். என்னன்னு கேட்டால் காமராஜ் சொன்னார், சம்பளம் கொடுக்குறாங்க, நான் வேலைக்காரன் தானே, வேலையை பார்க்க வந்திருக்கேன். இப்போ கரெக்டு தானே. திருநெல்வேலியில் கோயில் ஒரு ஈவோவை போட்டிருக்காங்கம்மா. ஒரு பேஸ்காரை வச்சு பட்டரை பிடிச்சி அடிக்கான், ஓதுவாமூர்த்தி பிடிச்சி அடிக்கான். ஓதுவாமூர்த்தியை பூஜை பண்ணோடனே முதல் பிரசாதம் அவனுக்கு தான் விட்டுறான். அப்போ தான் இவ்வளோ பெரிய முதல் மந்திரி இருந்தாலும் முதல் மந்திரி விட்டுறான். அவனை போட்டு அடிக்காங்க திருநெல்வேலி கோயிலில். அமைச்சர் சொன்னால் கேட்க மாட்டேன். கடைசியில் அமைச்சர் போய் படிக்கல வருத்தான். நான் என்ன பண்ணேன், அவனை சொல்லி பார்த்தாரு, தம்பி மாற்றினேன் ஏன்ட்ட ஏன் முன்னால் இந்த இப்போ மாற்ற என்ன தூக்கில் அந்த அப்படின்னா பேசிட்டு அவனே சப்போர்ட் ஆகும். இதில் கோயில் தெரிஞ்சு தானே கோயில் மந்திரியாக போடணும். அவன் கோயில் தெரியணுங்களா? காமராஜ் மந்திரி ஓட்டுநி செதுக்கி வச்சிருக்காரு. கக்கன் ஒரு காமராஜ் தங்கச்சி மகன் ஒரு கொலைப்பட்டதை மாட்டார். கக்கன் அவரை மட்டும் சேர்க்காம விட்டார். காமராஜ் தூக்குறாரு. கக்கன் போலீஸ் என்ன கக்கன் விருதுநகர் அந்த கொலையில் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. வடிவேலு அப்படிங்க. வடிவேலு ஒரு தங்கச்சி. ஐயா வடிவேலு என் தங்கச்சி வேணும் அதான் கைது பண்ணலையோ. அப்போ எனக்கு அக்கா இருந்தால் அவமானம் கொலை பண்ணாலும் விட்டுருவீங்களோ என்ன அப்படிங்கிறாரு. கக்கன் இல்லையா நான் கைது பண்ணேன். ஆனால் வேண்டாம், நான் அப்போவே நான் கைது பண்ண சொல்லிட்டு அவன் ஜெயிலில் தான் இருக்கேன் சொல்லிட்டு அவன் முதல்ல வந்துச்சு. இப்போ இந்த 2ஆவது வீட்டுக்கு தம்பி 3 கொலை பண்ணானே. ஏன்னு கேட்டால் தலைவர் சொல்ற முதல் வீட்டு தம்பி 3 பண்ணியிருக்காங்க. ஈக்குவலாக கொடுத்தா தான் இங்கே வர முடியும், இல்லாமல் வராதேங்க. நான் என்ன கேட்குறேன்டா, வள்ளுவரை பற்றி பேசுறீங்கடா, அவன் எவ்வளோ ஒழுக்கம் சொல்றான். ஒழுக்கம் விழுப்பம் தரதான் ஒழுக்கம் உயிரினும் மோப்பப்படும். உடம்பார் அழி உயிரார் அழிவர் திறம்பட விஞ்ஞானம் சேர்ந்துட மாட்டால் உடம்பை வளர்த்தி உயிர் வளர்த்தி நான் திருமணம். உடம்பை வளர்த்தாட்டா உயிர் உள்ள நிற்கிறது நான் திருமணர். அந்த உயிர் இருக்குல்ல, அந்த உயிரை ஓம்பணும்னா உடம்பை ஓம்பணுங்கிறதா. ஆனால் அதை விட நீ உயிரை காப்பாற்றுக்கு ஓம்பணும் ஒழுக்கம். நான் குடிக்க வேண்டேன் ஒருத்தருக்கு கிடையாது ஊரில் நான் சொல்ல முடியுது பயப்படணும். நானே ஃபுல்லாக தண்ணியை போட்டு ஆகவே நண்பர்கள் நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு என்ன சொல்லுவோம், உன்னை கொல்லணும் தான். ஆனால் அதுக்கும் கிழவனர் வச்சுடுவார். பக்கத்தில் கிழவனை தண்ணி போட்டுருவார். எதுக்கு ஒருத்தர் குடிக்காதம்பாரு. என்ன நீங்கள் குடிச்சிருக்கீங்களா, அதனால தான்டா சொல்கிறேன் குடிக்காதம்பாரு. அது அவர் அப்படி வச்சுடுவார். நான் குடிச்சிங்க கிழவனா எப்படியாது டெல்லி விமானத்தை போகணும்னு இருக்காரு. விமானத்தில் போகல. அந்த விமானம் விபத்துக்குள்ளாயிட்டு கலைவாணத்தை வந்து சொன்னாங்க, அண்ணன் நல்லவிட நீங்கள் போகல, விமானம் விபத்துக்குள்ளாயிட்டு. கலைவாணம் சொன்னார், போடா நான் போயிருந்தா அது விபத்துக்குள்ளாயிருக்காது, நான் நல்லவன், நான் போகிறேன். அப்படி நம்புங்க. நான் நம்பலைன்னா இப்போ எந்திரிச்சு வந்துக்க மாட்டேன், ஒன்றும் இருக்க மாட்டேன். படுக்க தான் படுத்துருக்கேன். இப்படி மடக்கிட்டு பாகப்பேர் சிவாஜி மாதிரி அப்படி கிடக்கணும்னு ஊரில் எனக்கு பல பேரும் ஆசைப்பட்டுருக்காங்க. அண்ணாச்சி இந்த கையெல்லாம் மடங்கலைன்னு ஒருத்தன் எனக்கே கேட்கான். எங்கள் ஊர் நான் எங்கள் ஊரை விட்டு வரவே மாட்டேன். அங்கே இருந்தால் தான் நான் அறிவாளியாக இருக்க முடியும். அப்புறம் அயோக்கிய பேர் ஒரு கண்ணே சிந்திக்க வச்சுட்டே இருப்பாங்க. நம்ம ஏதாவது கேட்டேன் ரொம்ப கேள்வி கேட்டால் ஆபத்தான் இருக்காங்க. இல்லை சார் என்ன பண்ண சொல்லி ஏன்னா அந்த மனிதரோட வாழ முடியும். அதான் நான் அவங்களை சொன்னேன், ரொம்ப பெருசாக அவங்களை ஞானியாலாம் வாழ சொன்னேன். பெண்களுக்கு சொல்லித்தரமா எந்த சாமியாரையும் போய் கும்பிடாது, புருஷனை கும்பிடுங்க. அவர் நாய் தான் ஆனால் கும்பிட்டு சொல்லுங்க. என்ன பண்ணுங்க, மாமியார் கும்பிடுங்க, உங்கள் அம்மா அப்பாவை கும்பிடுங்க. வீட்டுக்காரன் சொல்லுங்க, நீங்களும் மனைவியை கும்பிடுங்க, தப்பு கிடையாது. அவளுக்குள்ளேயும் தெய்வம் இல்லை. ஒருத்தர் கும்பிடுறது தெரியுமா, உன்னுள்ள இருக்கிற தெய்வத்தை நான் வணங்குறேன், என்னோட இருக்கிற தெய்வத்தை நீ வணங்குற.
கும்பிடுறது இருக்குன்னே தெரியும் இவனுக்கு. எவன் என்ன செஞ்சாலும் பார்த்து அதே செய்யறானே. வடநாட்டிலேருந்து ஒரு பியூன் வந்திருந்தான் எங்கள் அண்ணாச்சியோட ஆடிட்டில் அவர் ஸ்டேட் பண்ணுங்க. திருக்கல் கூட்டத்தில் ஒரு படியை இறங்கி 3 தடவை சுற்றி கும்பிட்டு வந்தாங்க. இப்போ கூட்டு வந்து என்ன சொல்லலாம், தேக்கோச்சி சேர்த்து தேக்கோச்சி நான் பார்க்குறேன் வரதவங்க சுற்றி குட்டி இறங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம தமிழர்கள் கற்பனை வளர்க்கிறதா ஒருத்தன் சொன்னான். உள்ள ஒரு கற்பூர சாமியார் 1000 வருஷமாக இருக்காங்க. அப்பவே ஒருத்தன் கதை எழுதி வந்தான். கல்லை திறந்தீங்கன்னா சாம்பிராணியாக வருமா. அதே சங்கடத்தில் வழங்க காட்டினீங்க. இந்த வடநாட்டுக்காரப்ப பியூனுக்குள்ள கருத்து எல்லாமே லூஸ் ஆகிட்டு வர சுற்றி விடுவாங்க. சிலை இருக்கிற சும்மா செவரில் சிலை செஞ்சு வச்சுருக்காங்க சிற்பி. அதெல்லாம் சாமியாகி கும்பிடலாங்க. எதுக்குல இதை கும்பிடுதீங்கன்னா யாரோ கும்பிட்டாங்க கும்பிட்டுதானே. ஆனால் அப்பா அம்மா கும்பிட மாட்டேங்காங்க. ஏன்னா கிழவியாக தானே சொன்னேன், அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம். உனக்கு நல்ல தெரிஞ்ச தெய்வம் யாரும் உங்கள் அப்பாவும். ஆனால் அப்படியே மிரட்டிட்டாங்க. அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம் மிரட்டினோடனே ஆலயம் தொழுது சாதகம் கண்டுக்கிட்டா உடனே பேர். அப்பவுமே அவள் இருந்திருக்கா. அவள் இருந்து தான் இப்போ பண்ணியிருக்கா. இப்போ யாரே அவள் மிரட்டினா நம்ம இருந்துக்காக ஈவது விளக்கேன்னா இயங்குவது கரவேன்னா எது முடியுமோ அதை மறைக்காத கொடுத்து தன் பணி என்ன என்று தெரிந்து அவர் பணியை அவரே செய்தார் என்றால் அவர் கடவுளுக்கு நிகர் என்று ஒரு சாசனம் சொல்லுவது. அப்படித்தான் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை நான் பார்க்கிறேன். அவர் பணி அவர் எவ்வளவு சரியா செய்வார் இந்த வயசுல. அதுக்கு தான் ஒழுக்கம். நான் கைவிட்டு வாங்க மாட்டேன். என் டிரைவருக்கு என்ன சொல்லி கொடுத்துருங்கன்னா, தவறான இடத்துல காரை நிறுத்தாத. ஐயா காரெல்லாம் சொல்லாது. ஐயா ஒன்றும் மம்மா இல்லை, ஓரமாக கொண்டு வந்து எங்கள் ஊரில் காவல்துறை அதிகாரிக்கு காரை பார்த்தாலே மரியாதை இல்லை. என்னைக்காவது ஒரு இடத்துல எனக்கு தப்பாக போயிட்டேன்னா, ஐயா கார் இப்படி போகாதம்மா. நான் இவ்வளோ அடி விட்டுருவேன். எங்கே போனேன் சரி அப்படி போகாதடா, தப்புடா. நம்மளே போனால் நம்மளை பார்த்து 4 பேர் சார்ஜெண்டிங்களே இழுத்துட்டே போகிறாங்க. அவரை ரொம்ப துட்டு வாங்கிட்டாரா எடுத்துட்டு போகிறாங்க. இவங்களும் சும்மா இருந்து சொல்லுவேன். ஆனால் இப்போ நிறுத்தியே துட்டு கொடுக்க மாட்டேங்காங்க லாரிக்காரங்க. 10 ரூபாயை வாயை போட்டுருக்கான், துப்பிட்டு போயிடும். லாரி எதுக்கு நிறுத்தணும், டீசல் வேஸ்ட். வெக்கமாக இல்லை, நான் சொல்றதான் வெக்கப்படுறதுக்காக சொல்றேன். பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயின் அரை நாணத்தக்கது உடைத்துங்க வள்ளுவேன். அடுத்தவன் பார்த்து செய்ய வெக்கப்படுற காரியத்தை நீ செஞ்சேன்னு வச்சுக்கலாம். அறம் முன்ன பார்த்து வெக்கப்படுங்கிற வெக்கப்பட முடியாது. காங்கிரஸில் இருக்கேன்னா பீட்டர் கோன்சி தெங்காசி தொகுதி. அந்த தடவை தெங்காசியில் வந்து என் தொகுதி வரல. வாழைப்படி இந்த கூட சொல்ல நீ தெங்காசியில் இருந்தோம். நான் மூப்பனோட பேசுகிறேன். நான் என்ன மாதிரி பீட்டர் உடனே இருக்கேன், மாப்பிள்ள எங்கள் படையாச்சி என்ன இந்த சீட்டை வாங்கிடுவார் போல இருக்கு. நீ மூப்பனார் சொல்லி இந்த சீட்டை வாங்கிக்காது. உன் தொகுதி அது. அதில் நான் நின்னா சரி இருக்காது. ஆனால் நிறுத்தினா நான் நிற்க வேண்டியதுண்டா, என்னோட சங்கடத்துக்கு ஆளாக்கிறாரு. இன்னைக்கு அவன் சொல்லுவான், எங்கள் மாமா மாதிரி நேர்மையான பார்க்க முடியாது, என்னை கூப்பிட்டு ஒரு சீட்டை வாங்கிக்கான்னாரு. இல்லைன்னா அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தால் நானும் அதே போல இருப்பேன் வைங்களேன். ஏதாவது ஊழலாம் நம்ம போக மாட்டோம். ஆனால் எல்லாருடையும் சேர்ந்து நம்மளையும் கைது பண்ணிடுவாங்க. மன்மோகன் சிங் ஒரு பேட்டியில் சொல்லிட்டாரா, அநேகமாக நானும் கைதாவேன் போல தெரியுது. எல்லாரையும் பண்ணுகிறாரு என்பதை நான் என்னையும் கைது பண்ண நம்ம போல தெரியுதுங்கிறவர். இங்கே அவங்க எதுவும் அவங்க எதுவும். இன்னொன்று சொல்கிறேன், இளைஞர்கள் நிறைய படிச்சுக்கிட்டு பெரியாள்கிட்ட பேசுங்க. அறவுரையாக படிச்சுட்டு பெரியாள்கிட்ட தான் வாதம் பண்ணாதீங்க. முழு முட்டாள்கள். என்னது ஒளியார்மும் ஒளியராத வெளியார்மும் வான்சொதை வண்ணம் கூடாது. நான் வள்ளுமை எனக்கு சொல்லி தந்துருக்கான். பெரிய அறிவாளியோட பேசினா நீ அறிவாளின்னு காட்டிடு. எவனாவது முட்டாள் பேசுவாங்க நீ அவனோட முட்டாளாக இருந்தான். ஏன்னா அவன்கிட்ட நீ பேசினா பார்க்க முன்னையும் முட்டாள் நினைச்சிருவான். முட்டாள்கிட்ட பேசாதங்க. வெளியார்மும் வெள்ளியராத. இளைஞர்கள் சொன்னேன், திருக்குறள் மட்டும் படிங்க. அதுபடி வாழ்ந்தா போதும். காதல்னா அதுல இருக்கிற காதல் தான் காதல். காமத்துப்பால் 25 அதிகாரம் படி. ஒரு சினிமாவில் அது காட்ட முடியாது. அப்படி காதல். அவருக்கு அந்த காலத்திலே பெண்களுக்காக பேசிட்டார். நான் என்ற ஒன்றும் அறிவோம் காமத்தால் பெண்கள் பேசுறதா சொல்றாரு. என் காதலனோ என் கணவனோ என் உடம்பை நன்றாக உணர்ந்தவனாக இருந்தால் எனக்கு இன்பம் இன்னென்ன வழியில் வேண்டும் என்று நானே கேட்டு பெறுவேன்னு ஒரு பெண் சொல்றார். வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதை சொன்னா இதெல்லாம் ஏன் சொல்லியா, நான் வள்ளுவர் தான் எழுதியிருக்காருங்க. அது அது மட்டும் அக்கறை முதல்ல எழுதுனா மட்டும் சொல்லுங்க என்னன்னு. அது எனக்கு அது ஒன்று தான் எனக்கு தெரியும். அவன் என்ன செய்ய எனக்கு 1/2 மணி நேரமாக திருக்குறளை பற்றியே பேசினா ஒரு திருக்குறளும் சொல்ல மாட்டான். எத்தனை ஆண்டுகளுக்கு முன் எழுதியிருக்கிறார். 2800 ஆண்டுகளுக்கு முன் ஒரு எழுதிய திருக்குறள் என்ற நூலில் நான் தலைவராக தான் சிக்கணும் வெள்ளடிப்பேன். ஒரு திருக்குறள் சொல்லணும் என்னையே மறைச்சு பார்ப்பேன். இதற்குத்தான் நீங்கள் நடுவராக இருந்தால் நான் வருவதில்லை. கேட்காரு ஏதாவது ஜட்ஜின்னா செத்து போயிருக்கேன். இந்த நாட்டில் ஜட்ஜினா என்ன பண்ண தெரியுமா? இன்னொரு ஜட்ஜை பார்த்தா அவன் இந்த கேள்வி கேட்டாங்க. குமாரசாமி கூணால் ஆரம்பிப்பேன் நினைச்சேன். அவன் கூம்பு
திருத்தணிகள் ஒழுக்கமாக இருக்க வேண்டாமா? சமன் செய்து சீர்துக்கும் போல் அமைந்தொருவார் போடாமை சான்றோருக்கு அணிந்தாங்க, பெருமை தானே. ஆனால் அது அதை விட அந்த வடிவேலு படத்தை கிண்டல் பண்ணா, நீங்களே பார்த்து நீங்களே ஒரு சட்டத்தை போட்டு நீங்களே ஒரு தீர்வை நம்ம நீதிமன்றம் எப்படி நடக்கிற அந்த நாய் காட்டலாம் அந்த படத்தில், நீங்களே பார்த்து ஒரு சட்டத்தை கொடுத்து அவர் பெரிய மேலே அவனுக்கு அழகிரி போட்டு அழைச்சி போட்டானே, பெரிய கண்டிக்காக இருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்து கலைவாணருக்கு பிறகு சித்திக்க வைக்கிற மாதிரியே சொல்லுவாங்க. ஒரு படத்தில் எல்லா மாமி உட்காந்து அவன் இறந்துருவான் ஆட்டோ ஓட்ட வச்சுருவாங்க. கடைசியில் பார்த்தா சீரியல் எவ்வளோ செத்துறாங்க, எல்லாம் முண்டைகளா ஓட கட்டிட்டு வரட்டும் அவ்வளோ. நான் இண்டு சந்து பொண்டுலாம் வந்து சீரியல் பெரிய துன்பங்க. பொங்கலிட்ட சொல்லணுமா வேறு ஏதாவது திருக்குறள் படிக்கணும், 10 திருக்குறள் இந்த நாடகத்தை கூட பார்க்காட்டா என்ன, அவனும் முடிக்க மாட்டான் போல தெரிஞ்சு அந்த காரைக்குடி தெரியும். அவனை எங்கேயாவது 2 பேரை வச்சு போட்டால் தான் அதை நிற்கணும். நம்ம எங்கூர் பாஷையில் போட்டணும். அவன் எங்கூட்ட சொல்ல அவன் ரொம்ப திரும்ப போட்டாங்க, என்ன கேட்காமலே போட்டவன் அவனை பட்டாச்சு நினைக்கமா ரைட் முடிஞ்சு வச்சு இனிமேல் நாடகம் சொல்லணும். என்ன முடிஞ்சுட்டு நினைச்சா இப்போ இன்னொரு பையன் அவளை காத்திருக்கணும், அவளை கூப்பிட்டு வரணும், அதுவே ஆரம்பிச்சானே. குடியார பேரோட வாழ்வு பெற்ற தாயே சொல்லா விளங்குமா, குடிக்கணும் அந்த நாய் கூட வாழ மாட்டேன்னு இருக்குல்ல, இல்லை அவரோட தான் வாழணும். அதெல்லாம் அந்த காலத்தில் கல்யாணம் கணவன் பிள்ளானாங்க புருஷன். இப்போல்லாம் பெண்களுக்கு சொல்லுவாங்க, குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க இங்கே கதவை திறக்காய்ங்க சாத்தி 2 மணி நேரம் கட்னி போகணும், யாரும் பார்க்காத நேரத்தில் தூக்கி போட்டு நீச்சல் வீட்டுக்கு கோவை சாரா மின்கா பக்கத்தில் வடிவேல். இன்னும் சினிமா பார்க்கல அதெல்லாம் படிச்சுக்கணும். என்ன அடிப்பார் சாரா அதில் வாஞ்சி அடிப்பான். நான் வெளியே வந்து அம்மா சொன்னான் மீனா பெத்த அது உங்களுக்கு தானே காட்டுறான். பெண்கள் அடிங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, எல்லா வீட்டையும் நினைவு சொல்ல மாட்டாங்களோ. ஒரு மாதிரி இருக்கு, என்ன நினைச்சு ஒரு மாதிரி இருக்குன்னா உங்க வீட்டு இல்லையோ அப்படின்னு கேட்பான். மாலை சொல்லிட்டாங்க சந்தோஷம். குடிக்கலாமா ஆம்பளை சொன்னேன். இப்போ 200 ரூபாய்க்கு குடிக்க, 100 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிடுறேன், 300 ரூபாய்க்கு ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்து அந்த பிள்ளைங்க வீட்டில் கொண்டு கொடு, 150 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு பண்டை வாங்கி கொண்டு பிள்ளைகளை கொடு. அப்போ வருவாங்க எந்திரிச்சுப்பாங்க, எப்பா அப்படின்னு கேட்கும். உனக்கா இல்லை பண்டத்துக்காக தான். அது இன்னும் சின்ன பிள்ளை வனக்காட்டி காத்திருக்கோம், அதுக்கு தெரியுங்களா விதலாம் மோசமான பயிருக்கு வந்து பிறந்துட்டோம், வாழ்க்கையாக ஓட்டிங்க எப்படியாது பண்டம் கூட வாங்கி தராத நாயுமா வெளியே ஒரு 50 ரூபாய்க்கு மிச்சம் ரிச்சர் 2 கிட்ட வாங்கி கொண்டு கொடு, அவளுக்கு ஒரு மதியப்பு வாங்கிக்க. ஏன் ராசாத்தின்னு சொல்லுங்க பண்டாட்டிய நோம்போட பக்கத்து வீட்டுக்கார பண்ணிட்டு சொல்லிடுற ராசாத்தி கொலையாயிரும். அண்ணாச்சி தான் ராசாத்தின்னு சொல்ல சொன்னா அவளை போய் சொல்லுங்க, துண்டுதுன்னா வைக்கணும் வாங்கி சொல்லுங்க. கொண்டாட்டிய ராசாத்தின்னா தங்கம் நீ செல்வம் சொன்னேன், எவ்வளோ சந்தோஷப்பட தெரியுமா. அவளுக்கும் தெரியும் போய் தான் சொல்லுன்னு தெரியும். அதனால அவள் சரி ஏதோ நான் இல்லைன்னு சொல்கிறான். நான் சொல்ல தொடர்ந்தே சொல்லிட்டேன்னு வச்சுக்க நம்பிடுவான். 1 மாசமா சொன்னாங்க என்னன்னு தெரியும். அப்படியும் சில பொம்பளைக்கு அப்படி செஞ்சு வந்தோம். 1 மாசமா சொல்ல யாருமே சொன்னாங்க. அது மாதிரி அவள்கிட்ட போய் பேசும்போது வேற வீட்டையும் பேசுவாங்க, அவளே சொல்லிடாரு. அவள் சொன்னாலும் சொல்லியிருப்பா சிக்கன் அன்பா. நான் சொல்லுமா அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருங்க, அன்பா வந்துடும், வேற ஒன்றும் செய்யணும். கொஞ்ச நாள் அன்பா இருக்கிற மாதிரி நடிங்க, பழக்கமாயிடும். எல்லாமே பழக்கம் தானே, ஏன் இருக்க மாட்டீங்க. எனக்கு அந்த வெண்பொங்கல சாம்பாரில் போட்டு தந்தவனையும் நான் மதிக்கிறேன். கலையுலக மேதையிட்டு அந்த ஹோட்டலுக்காரன் போய் நம்ம கொடுத்து மறுநாள் ரொம்ப நின்று முதலாளி அவர் ரொம்ப சந்தோஷம். ஐயா ஐயான்னு வெண்பொங்கல சாம்பார் சாதம் ஆகிட்டு நீ எவ்வளோ சொல்லி ஆகணும்னு அவனுக்கு வெக்கமாயிட்டு அது சொன்னான். ஐயா திண்டுக்கல்லையும் கூட்டத்தில் சொல்லிடுறாங்க, கட்டாயம் சொல்லுவாங்க. நம்ம சொல்றது தான் நான் இருக்கேன். நான் என்ன சொன்னேன், தவறு செய்கிறவனை சொல்லுகிற தைரியம் எல்லாம் போயிட்டாங்க தமிழ்நாட்டில் அறிஞர். எல்லாத்தையும் மாறாட்டானோட மன்னவனையும் வடநாடு வருவது உன்னை எரிந்தோ தன்னுடைய மோதினை நிறைவேற்றிக் கொள்ளாதவன் உண்டோ குறைமேற்றிக் கொள்ளாத கும்பனால கம்பன் சோழனை மன்னராட்சி காலத்தில் நீ யார்டா மன்னன்னு கேட்டான். இப்போ பயப்படுதாங்க. ஒரு பயா பஸ்ஸில் காலை மிதிச்சிட்டான்டா அவன் 1000 கேள்வி கேட்காங்க. எம்எல்ஏ தம்பியா, மினிஸ்டருக்கு வேண்டியவரா, எம்பிக்கு வேண்டியவரா, எஸ்பிக்கு காலை எழுத நாயன் இதில் யாராவது தான் மிதிப்பான்னு நினைக்காங்க. அவன் எவனா இருந்தா அதில் காலை எடுத்து சொல்லு, அது மரியாதை சொல்ல. ஐயா கொஞ்சம் காலை எடுத்துருக்கீங்க, கால் மாட்டிக்கின்னு சொன்னேன். அதை விட்டுட்டு எருமை மாதிரி மிதிக்காதுன்னா அவன் உடனே சொன்னான். ஒரு பண்ணியை மிதிப்பேன் நான் எதிர்பார்க்க அவன். இது பெரிய சண்டை. அப்படி ஜாதி சண்டை, எங்கள் ஊரில் ஜாதி சண்டை எப்போ வரும்னே தெரியும். அறிவாளுடைய அலைதா கூட அறிவாலும் வென்ற மாவட்டம் எங்கள் மாவட்டம் அறிவாள். ஏன்னா அவங்க ஏன் வெட்டினு கேட்க 6 மாசமா ஒருத்தரை வெட்டலாம் மறந்துடக்கூடாது, தொழில் மறந்துடக்கூடாது வெட்டலாம். எஸ்பிட்ட கேட்க எதுக்கே வெட்டினா தொழில் மறந்துடக்கூடாது வெட்டிக்கிறான் சொல்லுங்க. நம்ம எவ்வளோதான் பற்றி சொல்ல. ஒரு சின்ன கோயிலில் சண்டை எடுக்கிறான். கோயில் என்பது கூடுவதற்கு தானே.
கோயில் என்பது கும்பல் வரக்கூடாது, கூட்டம் போட வேண்டும், கூடி வணங்க வேண்டும், செல்ல வேண்டும். கும்பல் என்பது இந்த கலை கூத்தாடித்தான் கும்பல் போடணும், கலைக்கணும். கோயில்ல ஏண்டா இருக்கீங்க நீங்க? அம்பாளோட விட்ட சொன்னா ஒருத்தனை நல்ல கவனிக்க. நம்ம சாமிகள் பூராமே கையில் ஆயுதம் வச்சிருக்கோம். எதுக்கு தெரியுமா? ஆயுதங்கள் அனைத்தும் எங்கள் கையிலே இருக்கட்டும். என் மக்களை, உங்கள் கையில் ஆயுதங்கள் வேண்டாம், நாங்கள் வச்சுக்கிறோம். அதுக்கான வச்சிருக்கு தெரிய மாட்டேங்க. காளி கையில வேல் இருந்தா அயோக்கியர்களா குத்துவாங்கன்னு வேலை கொடுத்துருக்கு. அதில் கூட எரிச்சப்படுத்த தூக்கிட்டானே அயோக்கியர்களை குத்தப்படாது. நல்லா சந்தோஷமா இருங்க. எவ்வளவு சிரிச்சிங்க, வீட்டில் சிரிக்கல, தனியா சிரிச்சுட்டாங்க உட்காந்து. அவள் அவங்க ஆஸ்பத்திரியில் வந்து உடனே சேர்த்துருவான். ரொம்ப நாளாக அதுக்கு தான் எதிர்பார்த்துருப்பான். மாட்டிட்டான் டாக்டர் அதனாலே சிரிக்காரு. அவன் டாக்டர் சொன்னான், நானே அப்படிதான் சிரிச்சுட்டு இருக்கேன். என் சொல்லி அவன் பண்ணது என்னாச்சு? மதுரையில் ஒரு பெரிய மருத்துவர் ஐயா, அவர் மனைவி அவர் மதிக்கிறது அவர் சாமியாரே இருந்துட்டு இருந்தார். அந்த சாமியார் சீரியஸ் கண்டிஷன் வந்துட்டார். இவர் டாக்டர் தான் போட்டு பார்த்தார் ஆஸ்பத்திரியில். சாமியார் லேசாக கண்டிருந்தோடனே டாக்டரை பார்த்து நீங்கள் தான் என் கடவுள்னாரு. அப்புறம் தான் பொண்டாட்டி இவன் கடவுளே தெரியுது. பொண்டாட்டி சொல்றா, நீ கடவுளா? சாமியாரே சொல்ல, நான் சொன்ன நீ எங்கேருந்து கேட்டாங்க. நான் இப்போ அந்த அஜயருக்கு ரொம்ப மரியாதை. பொண்டாட்டி நல்லா இருக்கும் சாமியாருக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாரோட விட பெரிய மனுஷன் தெரியுமா இந்த உலகத்தில்? உழவன் ஒருத்தன் தான். உழவன், ஏழை உழவன் இருக்கான். உழவை இல்லைன்னா எல்லா பேரும் செத்து போயிடும். குடியரசுத் தலைவர் கிடையாது, பிரதமர் கிடையாது, முதல் மந்திரி கிடையாது. யாராவது விஞ்ஞானி உண்டா, கலைஞர்கள் உண்டா, கவிஞர் உண்டா? உழவினால் கைமடங்கு இல்லை, விளைவதும் விட்டே முன்பார்க்கும் நிலைங்க வள்ளுவர். உழவன் கையை மடக்கி தலை வச்சு படுத்துட்டான்னு வச்சுக்கடா, விளைவதையெல்லாம் விட்டுட்டேன்னு சொன்னால சாமியார் அவனே சோத்துக்கு திண்டாடுவாங்க வள்ளுவர். அப்போ உழவன் தானே பெரிய நம்ம மதிக்கிறோமா? எங்கேயாவது உழவன் சுப்பையா உழவன் லெட்டர் பேட் வச்சிருக்காங்க, எல்லா நாயும் லெட்டர் பேட் வச்சிருக்காங்க. விசிட்டிங் கார்டு வச்சு நம்மளை சொல்லுறாங்க பாருங்க. சென்னையில் ஒரு பெரிய தொழிலதிரியா ஒரு விழா நடந்தாங்க, எல்லாரும் விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு. என் ஞாபகம் கொடுக்கமா போனாரு. அந்த மேலே சொன்னேன், இந்த விசிட்டிங் கார்டெல்லாம் எல்லாரும் கடைக்கு கொண்டு போனால் 20% கழிவு உண்டுன்ட்டு பதவிட்டார். நாய் கடை வச்சிருக்காரு, பட்டு கடையை வச்சிருக்காரு. யாருன்னு தெரியும்? பெரிய செட்டியார். எல்லா விழாவையும் அவள் தான் முன்னால் நிற்பான். புரிஞ்சுதான் விட்டுருங்க. நேரம் அவருக்கே தவறு எழுதி போட்டாங்க. அவருக்கு தெரியும், ஐயா சொல்லுவார், எதுக்கு விசிட்டிங் கார்டு எல்லாத்துக்கும்? உனக்கு தெரியும் எல்லாத்துக்கும். விசிட்டிங் கார்டு என்பது அசிங்கமானது நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு பெரிய ஆளை பார்க்க போகும்போது அவருக்கு என்ன பிடிக்கும்னு வாங்கிட்டு போனோம்ல, அதே லஞ்சம் தானே. பாரதி காந்தியை பார்க்க போறான், அம்பாடு போயிட்டான்ல, அவனுக்கு காந்தியை தெரியாது. ராஜாஜி இருக்காரு, ராஜாஜிக்கு பாரதியை பிடிக்காது. ராஜசேகரன் சத்தப்பட்ட படத்தில் ராஜாஜி தான் அவன் காமிச்சிருந்தான். அதுல வேற ராஜாஜியா ஈவிகேசன் தம்பி இனியன் சமத்தை வர நடிக்க வச்சுக்கான். எனக்கு ரொம்ப சொன்னாங்க, ரெண்டுமே தப்படாங்க. ராஜாஜிக்கு பாரதியார் பிடிக்கும், அவருக்கு நாமக்கல் தான் பிடிக்கும். வரலாறு தப்பாக காட்டக்கூடாது. உள்ள போயிட்டான். காந்தி மிஸ்டர் காந்தி டு preside over my function today Triplicate beach. அவர் ரொம்ப அமைதியா மகாதேவ சைட்டை நோ why don't we have a meeting tomorrow? No, God bless you. நான் திட்டு போறேன். அவன் கவிஞன், அவன் பராசக்தி மகன். அவன் எவனையும் வாழ்த்தலாம், வாழ்த்திட்டு போயிட்டான். அதுக்கு சொல்லுது, அந்த கல்வி சொல்லு, வடநாட்டு கல்வி, இவன் யாரோ பெரிய கடவுள் மாதிரி எனக்கு தெரியுதான், தமிழர்கள் இவனை பத்திரமாக பாதுகாத்து வைக்கின்றன. காந்தி ராஜாஜிக்கு அவரை பிடிக்காது, மறந்துடாது. எல்லாம் ராஜாஜி கிடையாது, சண்டான ராஜாஜி அவருக்கு பாரதி. ஏன்னா அவன் பார்ப்பானே ஐயரண்ட காலமும் போச்சேட்டான். கல்கி கிருஷ்ணமூர்த்தி பாரதியை பிடிக்காது. அவனை அறிமுகப்படுத்திட்டான். அவனுக்கு விசிட்டிங் கார்டு இல்லையா? அவனுக்கு எதுக்கு விசிட்டிங் கார்டு இல்லையா? இன்னொரு எல்லாருமே பெண்மை கண்மனை வந்தது, கண்ணி வடிவம் வந்தே கடை குண்டு சட்டையை அறிவிச்சு சென்று பார்க்கையில் அன்னை வடிவமடா, இவள் ஆதி பராசக்தி தேவிகளா, இவள் இன்னொரு வேண்டுமடா, பின்பு யாவும் உலகில் வசப்பட்டு போமடான்னு காணுவேன். அவன் போய் விசிட்டிங் கார்டோட போவான். இப்போ பட்டிமன்றங்கள் நடத்தி தரப்படணும்னு லெட்டர் பண்ண அடிச்சுக்கோங்க. அதை பிச்சைக்கார சொல்லுவோம். தமிழை எவ்வளவு கேவலப்படுத்தாங்களா? தமிழ் பேச விடாம கம்பீரமா இருக்கும். நான் 1 லட்ச ரூபா கேட்பேன், ஏன்னா வரமாட்டேன். என்னையா 1 லட்ச ரூபா கேட்பேன்? விஜய்னு ஒரு நடிகை வந்தாலும் அவன் காலேஜுக்கு அவனுக்கு 5 லட்சம் கொடுத்தல. நான் தமிழ் அறிஞன்டாங்க. சில பேர் மொத்த கான்ட்ராக்ட் 2000 ரூபாய்க்கு பட்டிமன்றம் நடத்தி தரப்படணும்னு எழுதுவாங்க. தமிழை கேவலப்படுத்தாங்களா? ஆனம் அழந்தது அறந்து அனைத்தும் அழந்திட்ட வன்மொழிங்க பாரதி சொன்னாங்களா? நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி வழியிலாவது என்றும் காணும். படித்தல் சொல்ல அறிதல் வேறு, படித்தல். நீங்களா அறிங்க. அதெல்லாம் அந்த அம்மா அவ்வளோ நேரம் கழிச்சு பேசுங்க. நிறைய கதை சொல்லிச்சு. மரத்து கதை, முதல கதை, இறையன் கூட படிச்சதோ
இல்லை அவரும் நிறைய கதையாக சொல்லுவார். ஜின் கதைகள் கதை நல்லா தான் இருக்கும். திருக்குறள் மிசால் தான் சொல்லுவார். கதை என்னத்துக்கு? அல்வா வச்சு ஸ்பூன் போட்டுருக்கான். அல்வா தான் சாப்பிட்றதுக்கு, ஸ்பூன் வந்து தான் கதை. நம்ம நாட்டில் ஸ்பூனு சாப்பிட்டு அல்வா வச்சுட்டு போயிடுவாங்க. திருக்குறள் அல்வா தானே சாப்பிடணும். இன்னொன்று சொல்லணும்னா, அல்வாவை ஸ்பூன் போட்டு வச்சோன்னா கை எடுத்து சாப்பிட்றேன். சில பேர் அந்த ஸ்பூன் வச்சு இப்படியே தள்ளி அந்த மேஜரை தள்ளி அப்புறம் மேஜர் வந்து தரையில் தள்ளி அப்புறம் கப்பத்தி வாங்கிடுவாங்க. இன்னும் வெள்ளைக்காரனுக்கு பிறந்த மாதிரி ஸ்பூன் வச்சு தான் தள்ளுவோம். இட்லி சாப்பிட்றத விட ஸ்பூனில் சாப்பிட்றாங்க. தோசை வந்தால் சாப்பிடலாம். என்ன சாப்பிடலாம்? அவனே இந்த என் கை என் பொண்டாட்டி வாய்க்குள்ள போயிருக்கும், எங்கள் அம்மா வாய்க்குள்ள போயிருக்கேன், என் பிள்ளைகள் வாய்க்குள்ள போயிருக்கும். மற்றபடி இது ஒன்றும் ஸ்டெர்லைஸ் பண்ண வேண்டாமே. அந்த ஸ்பூன் எத்தனைதான் வாய்க்குள்ள போய் ஸ்டெர்லைஸ் பண்ணி என்ன இந்த இந்தியா காஃபி ஒரு திருநெல்வேலிக்கு முதல்ல வந்திருக்கு 1950. ஸ்பூனை போட்டு காப்பி வச்சுட்டான் போல. எங்கள் அண்ணன் ஒருத்தன் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இடம் தெரியாது. ஸ்பூனுட்டே எடுத்து காப்பியை குடிச்சிட்டே இருப்பான். அங்கேயிருந்து ஒருத்தன் வந்து டக்குனு கலையை குடிச்சு போயிருக்கான். இவங்க அவனை அடிச்சுக்கான் வந்து அப்போதே வந்திருக்கான்ல அப்படின்ட்டான். பின்னையாவே அடிச்சேன் டக்குனு குடிச்சிட்டே நான் தெரியாம ஃபுல்லாக குடிச்சிருக்கேன். நான் என்ன சொல்றேன், நம்ம முறைப்படி சாப்பிடு. இலையை பார்த்தீங்களா குறுகிய பகுதி இந்த பக்கம் போடுவாங்க, அகலமான பகுதி ஒன்றும் இல்லாது. அதை வந்து சாஸ்திரம் இல்லை. குறுகிய பகுதியில் இந்த பொரியல் துவரம் எல்லாம் நின்று சாலிட். கொஞ்சம் தண்ணா ஃப்ளூயிடு அவியல், கொஞ்சம் தண்ணா ஃப்ளூயிடு ஃப்ரூட்டு, கொஞ்சம் தண்ணா பச்சடி. அந்த இலையில பரிமாற வசதியாக இருக்கும். சோத்தை போட்டு வலது கை பக்கம் தான் பருப்பை வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் பிசைஞ்சு சில பேர் மொத்தமாக பிசையலாமே எல்லாத்தையும் வைக்க. மீனாட்சி பாபா அந்த குண்டோரனை பார்த்து மக்களுக்கு தெரியுது. தங்கள் சாப்பிடவும் தெரியல, எதை எதில் பொண்ணே தெரியல. அவங்க வேற இருட்டு கூட கொண்டு தட்ட வச்சிடணும். தட்டில் 12 கிண்ணம் இருக்குது. எது ரசம் எது சாப்பிடுறது. சில பேர் அப்படிப்பா மாப்பிள்ளை என்ன பார்க்க எது என்ன இளவுன்னு தெரியல. அப்பவும் நான் கேட்க பரமாவளமாக கேட்க இது எது சாம்பார்னா சாம்பார் தமிழ் இல்லை, உருது குழம்பு தான் சொல்லணும். இதில் குழம்பு எது ரசம்னு கேட்கணும். இவன் கேட்க மாட்டான். இவன் அவளை பேரர் செருப்பு கொண்டு அடிச்சவன் நாய். அவன் ராமசாமின்னு வச்சிருக்கேன். ராமசாமி கூட பேரர். நான் இதெல்லாம் கவனிப்பேன். பேரை கவனிச்சு கொடுறான். அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. ராமசாமி கூட எவ்வளோ சந்தோஷமா. அவனை கொஞ்ச நேரம் பேசுவேன். எந்த ஒரு தம்பி உனக்கு அரியல் கேட்கண்ணே என்ன படிச்சிருக்கேன்? +2 பிறகு அந்த வேலைக்கு இல்லை. வீட்டில் வசதி இல்லையா? நான் சம்பாதிச்சு அம்மா கணிக்கணும்னா அவனுக்கு சந்தோஷம். ஒரு 100 ரூபா எடுத்துருவாங்க. என் கூட வந்து என்னென்னாச்சு 100 ரூபா எடுத்துருங்க. அப்பா அம்மா காப்பாற்ற உழைக்கிறான். இவனெல்லாம் வளர்க்கணும். ஒரு ரூபாய் சொன்னால் திருப்பாச்சேரிக்கு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு நல்ல அறுவடை வாங்க அப்பனே அத்தாளுக்கு போடணும். இதுக்கு அறுவடை கம்பெனி ஒரு 100 ரூபா கொடுங்க. அறுவடை கூட 100 ரூபா சொன்னாங்க. இந்த அறுவடை கம்பெனினா இவ்வளோ ரசனையாக செய்யலாமா? படம் ஒரு படமாக அப்படி திருப்பாச்சேரிங்கன்னா ரவுடிங்க கில்லாடிங்க என்ன அப்படித்தான படம் எடுக்கணும். விஜய் வந்தால் தூள் பறக்கு. இந்த விக்ரம் மேலே ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பக்கம். தனுஷுக்கு வடக்கே நல்ல எனக்கு மகிழ்ச்சி. நம்ம பேப்பரத்தை போய் ஜெயிச்சுட்டாங்க அமிதாப் கூட ஜெயிச்சு. கொஞ்சம் பிள்ளைக்கு அவனுக்கு இந்த பேண்ட்டுக்கெல்லாம் பட்டக்ஸ் தெரிகிற மாதிரி சதை இல்லை. அது ஒன்றுதான் இருக்கும். மற்றபடி நல்லா தான் இருக்கும். அவனுக்கு என்ன கடற்கை அதுக்கு என்ன சதை வாங்கி அவர் தைக்க முடியும். ஆனால் அவங்க ஒரு பெரிய பண்பு இருக்கு. எந்த விழா நடந்தாலும் வேட்டி சட்டை கட்டி தான் வரும் தெரியுமா? பேண்ட் சட்டை போட்டு வரணும். பெரிய விழாக்கள் தான் வேட்டி சட்டை சிம்பிளாக எளிமையாக வந்து போயிடும். பெரிய தலைவரோட நிலைமை பேசவும் பயமா இருக்கு. ஜிங்கா ஆயிட்டாங்க. கோடிக்கணக்கில் நஷ்டம் காணல. அவன் வரும் கோர்த்தலையும் தேவை இல்லாம நான் என்ன கேட்க ஒரு சிக்னா தான் இருக்கேன். இவ்வளோ சண்டைப்படுது. அது வர்றதுக்கு முன்னாலே வருதுங்க. வந்தவனே இங்கே வந்துட்டு இருந்தான். மன்னாடி சொன்னா போயிட்டு போயிட்டு டஸ் கான். இது ஏதோ ஒரு அமர்ராஜன் இருக்கப்பா சில விளம்பரம் தான் ரசிப்பேன். இந்த சின்ன வச்சாத ஒரு வயர் இந்த வடநாட்டு அம்மா ரொட்டி சொல்லுவா, கை சுற்றும். இப்பெல்லாம் பார்த்துட்டே இருப்பான். போய் அந்த வயரை மடிச்சு கொண்டு அம்மா கொடுப்பான். ஒரு பெரிய செய்தியெல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த விளம்பரம் எடுத்தவங்க அந்த இதுக்கு எடுக்கும்போது இந்த பயலை ஒரு பாச பார்வை பாப்பாயா சண்டாளி ஒரு நடிகை நடிச்சிட முடியாது. அந்த விளம்பரத்தை நடிக்க முடியுமா? அந்த மாதிரி விளம்பரம் எடுங்கடா. பயலுக்கு பாசம் ஒரு அம்மாட்ட. இப்போ எங்கள் ஊரில் குடிக்க பணம் கொடுக்க மறுத்த தாய் 12 இருந்தாங்க வெட்டி கொலைக்கு போடுறாங்க. குடிக்க ஒரு பெரிய சங்கடம். ஆனால் நம்ம குடிக்கிறேன்னு வருத்தப்படுதானே. என்னாச்சு பீர் கூட குடிச்சே இல்லைன்னு. பீர் வந்து தண்ணியில் சேர்ந்துட்டு அவன் சொல்லுவான். இந்த பிராமணர்கள்லாம் முட்டை சைவத்துக்கு வந்துட்டுங்களா அந்த மாதிரி.
அது ஒன்றும் வரலடா, நீ கூட்டு வந்துட்டு. இன்னொன்று பிராமணங்க வேள்வி காலத்தில் மது உள்ளவர்கள் மாம்சம் உள்ளவர்கள் தானே. அதனால் அரிசிலிருந்து 1000 வெட்டல் ஒன்று உயிர் செலுத்து உண்ணாமல் நம்ம அப்பா அப்போ தானே சொன்னா வள்ளுங்க. அவங்க சாப்பிட்டாங்க. வாஜ்பாய்ங்கிறது என்ன தெரியுமா ஹிந்தியில்? மாட்டு மாம்சம் சாப்பிடுகிறாங்க. ஒன்றுமே தெரியாம வடநாட்டில் எந்த பையன் வந்தாலும் சேட்டுங்க. நம்ம மார்வாடிகளில் வேலை பார்க்க அங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவே நம்ம கூட்டு வந்துருக்கோம். வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா சம்பளம். நீங்கள் அவனையும் போய் சேட்டுங்க. சேட்டுன்னா முதலாளி நட்பம். அவனுக்கு நம்ம ஆளை பாருங்க, இந்தி அறிவு இல்லை. நான் அப்படி கரெக்டாக பேச சொல்லுவேன். இந்த மாலை போட்டால் சாமின்னு கூப்பிட்டு நினச்சி பல பேர் மாலை போடுவேன். நான் கூட மாட்டேன். எல்லாம் சுப்பியாக வாங்க, நான் மாலை போட்டுவேன். நீ மாலை போட்டாலும் சுப்பியாதான். எவ்வளோ அதிக பேர் எனக்கு தெரியும். மாலை நான் என்ன மாலை அது மாலை போட்டுருக்காங்க. போலீஸ்காரங்க மாலை போட்டுருக்காங்க. அது போலீஸ் சாமி, இது இன்ஸ்பெக்டர் சாமி. வேண்டாங்க, சாமியே கும்பிடாதீங்க. சாமிகிட்ட நான் தனியாக போயிட்டான்னு சொல்றாரு. ஒரு பேரும் வரவாடான்னு சொல்லி போயிரு. நான் என் கிரேட் ப்ராப்பர்ட்டி இங்கிலீஷில் பேச வச்சுக்கான சாமி. இங்கிலீஷ் பேசி கோயிலுக்கு தான் போகாதீங்க. பழனியாண்டவர் அவ்வளோ மேலே போய் நிற்காரு, விட மாட்டாங்க. அதுக்கு மிஷின்லாம் கண்டுபிடிச்சி அதில் வேற போகிறாங்க. இது பெஞ்சு இன்னொன்று ஊஞ்சல் ஒன்றுன்னு போயிருது. ஏன் அடுத்த நிமிஷம் கொண்டு விட்டுருயா. திருப்பதி விளையாடுடைய 3 தடவை பார்க்க போனாங்க. மத்திய மந்திரியோட கொண்டு போனாங்களா, நம்மள கொண்டு விட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு கிட்ட பொண்ணு அவர் மேலே பக்தியே வரல. என்ன இவ்வளோ சீப்பாக இருக்குது, உடனே வந்து நான் பக்கத்துலேருந்து எங்களை கொண்டு உட்காந்துட்டு பட்டெல்லாம் கட்டி பெரிய பெரிய லட்டாக கொடுத்தாங்க. லட்டிலும் கோயில் நினைப்போம். உண்டியல் எண்ணும்போதே ஒதுக்கிடுறாங்க. நான் சொன்னேன், அவங்களே அடுத்த தடவை தேர்தல் நிறுத்திங்க. மந்திரியானா நல்ல சம்பாதிக்கும். கோயிலே அதுதானே. பத்மநாப சாமி தான் ரொம்ப கொடுத்து வச்சார். கேரளாவில் உட்காந்துட்டார். தமிழ்நாட்டில் இருந்தால் மொத்த தங்கத்தையும் அடித்து அவரையும் தூக்கி கடலை போட்டுருக்காங்க. எஸ்கே பவர் கேரளாவில் போய் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ தங்கம் எடுத்துடாங்க. என்ன சொல்லுங்க, நடராஜரே கொண்டு லண்டனில் வித்தவங்க உள்ளாது. 80 லட்சம் விற்கிறாங்க. என்ன சொன்னாங்க, நடராஜர் வித்தவங்க இல்லையா. அங்கே போனால் இவர் உலகுவாரந்து பாடுவார் நம்பியிருக்காரு. ஒருத்தன் பாடல. ஆனால் ஒரு 2 பிக்சர்ஸ் நடராஜன் ஒன்று இதை பார்த்துட்டார். இந்த நிகழ்ச்சியை 200 வைக்கணும். அவளுக்கு அதில் ஆசை. அப்போதான் இந்திரா காந்தி அம்மா இன்டர்போல சொல்லி ஜெயலலிதா முதலமைச்சராகவும் வந்தது. ஜெயலலிதா ரொம்ப அறிவாக வேலை செஞ்சது. மாப்போசியை போய் முதல்ல கால சொல்லிச்சு நடராஜன். ஏன்னா அதை தான் முக்கியம். மற்றவனா போனால் நடராஜர் கையில் வரலாம், திரும்ப தூக்கிட்டு போப்பாருவா அப்படின்னு. மாப்போசியோட நம்மளால் வரட்டும். கோயிலுக்குலாம் வேண்டாம், நல்லது செய்யுங்க. கடவுள் உங்களோட இருப்பார். நான் ரொம்ப கோயிலுக்கு போகிறது இல்லையா. நாளை கழிச்சு என்னுடைய பிறந்த நாள் தைப்பூசம். நாளை கழிச்சு எங்கள் கோயிலில் கூட அந்த பிள்ளைகளாக அந்த அர்ச்சனை பண்ணுவோம், செலவுணும்னு எல்லாம் பண்ணுவோம். நிறைய பேருக்கு சாப்பாடு போடுவோம். நான் கட்டிக்கவே மாட்டேன். 2-3 பையங்களை படிக்க வைக்க, அவங்களுக்கு பணம் கேட்கணும். அதுதான் அந்த கூட்டத்துக்குலாம் ரூபா ஆகும். தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் பேர் இன்ஜினியர் படித்தான். ஒரு பிராமண பையனுக்கு அப்பா அம்மா இல்லை. ரொம்ப நல்ல எங்கள் வீட்டில் தான் வளர்ந்தான். எங்கள் வீட்டுக்கு